மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பின் பரமபிதாவே, தர்மையான நாளுக்காக நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய பயணத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்தின் பாதையில் எங்களை நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சிறப்பான இந்த பணிக்காக நாங்கள் செல்லக்கூடிய இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு முன்னும் பின்னும் மேலும் கீழும் நீர் அரணாக இருந்து எங்களை வழி நடத்துவீராக. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வார்த்தையின்படியாக எங்களை நீரே பாதுகாத்து அருளும்படியாக, எங்களை சூழ இருந்து பாதுகாக்குவதற்காக காவல் தூதர்களை நீர் அனுப்பும்படியாக செபிக்கிறோம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எல்லா புகழ்ச்சிக்கும் ஆராதனைக்கும் உரியவர் நம் ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு நாம் புகழ்ச்சியை கொடுக்கிற பொழுது அவர் நமக்கு மகிழ்ச்சியை அளித்து உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை நம்முடைய இதயத்தில் தங்கச் செய்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை, அன்பே அமுதே, உம்மை ஆராதிக்கிறோம். என்னை படைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு நன்மைகள் செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று அவர் செய்த நன்மைகளை எடுத்து சுவைத்து மகிழ்ந்து பாடுகிற பிள்ளைகளாக ஆண்டவரை மகிமைப்படுத்த அனைவரும் எழுந்து நின்று இந்த ஆராதனை பாடலில் இணைந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. நான் தேடிடும் மருந்தாய், என்னை வாழ்விக்கும் திருவிருந்தாய். நான் தேடிடும் மருந்தாய்,
உணர்விக்கும் திருவிருந்தாய், என்னை உணர்விக்கும் உயிர் பொருளாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. என்னை உணர்விக்கும் உயிர் பொருளாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. மனக்கவலையில் ஆறுதலாய், உடல் தளர்கையில் தேற்றுதலாய். மனக்கவலையில் ஆறுதலாய், உடல் தளர்கையில் தேற்றுதலாய். என் வாழ்க்கையின் மாறுதலாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. என் வாழ்க்கையின் மாறுதலாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. ஆண்டவர் நிறைவின் அடையாளமாயிருக்கிறார். இந்த நிறைவின் ஆண்டவருக்குள்ளே நாம கடந்து செல்கிற பொழுது நாமும் நிறைவடைய முடியும். இதனால் இந்த இடத்திற்கு வந்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? அல்ல. இந்த இடத்திற்கு வந்திருந்தால் கூட நீங்கள் ஆண்டவருக்குள் பயணிக்கிற பிள்ளைகளாக மாறணும். கண்களை மூடுவோமா? அப்படியே கரங்களை விரித்து பிடித்து, கடவுள் நமக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளுக்கெல்லாம் நம்ம பிரதி உபகாரம் அவருக்கு என்ன செய்து விட முடியும்? இது ஆண்டவருக்கு நம்ம அதை செய்து தீர்க்க முடியாது. அவ்வளவு நன்மைகள். சிறு வயதிலிருந்து நீங்கள் தாயின் கருவில் இருந்த நாள் முதலாக இன்று வரை அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறவர், நிற்க வைத்திருக்கிறவர். குடும்பமாக, ஒரு தனி மனிதனாக, ஒரு ஆணாக, பெண்ணாக நம்மை உயர்த்திய அந்த தெய்வத்தை கண்களை மூடி நம்ம ஆராதிக்க போகிறோம். இணைச்சட்டம் 6:5 படியாக உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. இந்த வார்த்தையின்படியாக நம் ஆண்டவருக்கு நம் அன்பை வெளிப்படுத்த போகிறோம். உங்களுக்கு உண்மையாகவே ஆண்டவர்கிட்ட அன்பு இருந்ததுனாக்க நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? வெட்கப்பட மாட்டீங்க. உங்கள் பிள்ளைகளின் மீது உங்களுக்கு அன்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் பப்ளிக்கில் உங்கள் பிள்ளையை தூக்குறதுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்கிறதுக்கோ நீங்கள் வெட்கப்படுவதில்லை. இதோ நீங்கள் அப்படியாக உங்கள் கடவுள் மீது அன்பு கொண்டு இருந்தால் நீங்கள் கண்களை மூடி கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி நம்ம துதிக்க போகிறோம். எல்லாரும் நீங்கள் நிற்கிற இடத்துல உங்களால் எவ்வளவு சப்தமாக துதிக்க முடியுமோ, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நான் அவரை துதிக்கிறேன். இந்த மனநிலையோடு அன்னை மரியாள் அப்படிதான் துதித்தார்கள். அன்னை மரியாளோடு இணைந்திருக்கிற சிலர்கள் துதித்தார்கள். புனித யோசேப்பு துதித்தார். இது உங்களுடைய துன்ப முடிச்சுகளை அவிழ்க்க காத்திருக்கிற அந்த அன்னைக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கிற போது கண்டிப்பாக இந்த துதி உங்களுக்கு விடுதலையின் அடையாளமாய் மாறப்போகிறது. எல்லோரும் கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
சபை துதிக்கணும். எல்லாரும் துதிங்க. ஆண்டவரை நோக்கி துதி. இதோ நீ துதிக்கிற இந்த ஜெபம் தூவம் போல் எழுந்து செல்கிறது. விண்ணகத்தை அது கடந்து செல்கிறது. என் அன்பு மகனே மகளே, நீ கொண்டு வந்திருக்கிற கவலைகள் கண்ணீர்களை சொல்ல தேவையில்லை. நீ துதி போதும். உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அதிலே ஆண்டவர் உன்னுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் அறிகிறவராக அவர் உனக்கு விடுதலையின் தேவனாய் இறங்கி வருவார். துதிங்க. ஹalleluya hallelujah 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 hallelujah. நன்றி இயேசுவே. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த இடத்திலே நீர் துதிக்கிற பாக்கியத்தை தந்தீரப்பா. ஜெபத்தின் ஆவி இந்த இடத்திலே ஊற்றப்படும்படியாய் செய்து கொண்டிருக்கிறேன். ஜெப ஆவியை நீர் ஊற்றுகிறீர் தகப்பனே. பிள்ளைகளுடைய இதயங்களிலே ஒரு அற்புதமான நீரூற்று, ஜெப ஆவியின் நீரூற்று ஊற்றப்படுவதற்காக, ஜீவ நீரூற்று பாய்ந்து செல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வளாகத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இடத்திலே உம்மை மகிமைப்படுத்தும் சாட்சிகளாக உயர்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்திലേക്ക് வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லோரும் தூய ஆவியால் இப்பொழுது நிரப்பப்படுவார்களாக. ஹalleluya hallelujah 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 hallelujah. நோயற்ற பிள்ளைகள் விடுதலையை காண்பார்களாக. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஞானத்தாலும் அறிவாலும் நிரப்பப்படுவார்களாக. தேர்வுக்காக, தேர்வினுடைய பதிலுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல எதிர்காலத்தை பெறும்படியான அபிஷேகமான விடையை இதோ பதிலை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. தொழில் சார்ந்த பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் எல்லோரும் இப்பொழுது இந்த இடத்திலே புதிய திருப்பங்களை காண்பார்களாக. ஹalleluya hallelujah 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 hallelujah. குடும்பத்திலே பொருளாதார தடை, கடன் பிரச்சனை, இன்னும் வாழ்வியல் போராட்டங்கள் என்று வந்திருக்கிற எல்லா தடைகளையும் தேவரீர் இன்று விடுவிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. கரங்கள் ரெண்டையும் மார்பிளை வைத்து, கரங்கள் ரெண்டையும் மார்பிளை வைத்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இதோ எங்கே இருவர் மூவர் என் நாமத்திலே கூடி நிற்கிறீங்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் ஆண்டவர் உன் அருகே இருக்கிறார். உன்னுடைய கவலை என்ன, உன்னுடைய கஷ்டம் என்ன, ஆண்டவரிடத்திலே சொல்லு மகனே மகளே, சொல்லுங்க. அவர் உனக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். இந்த உலகமே ஒரு சிக்குண்ட நிலையில் தவித்த பொழுது, யாருமே விடை கொடுக்க முடியாது என்று நினைத்த பொழுது, இதோ ஆண்டவரே இறங்கி வந்தார். நானே என் மந்தையை மேய்ப்பேன், நானே என் மந்தையை விடுவிப்பேன் என்று சொல்லி இறங்கி வந்த ஆண்டவர், உன்னை விடுவித்த தேவன், விடுதலையின் தெய்வமாய் இதோ இந்த இடத்திலே உங்களுக்கு விடுதலையை கொடுக்க இறங்கி வந்திருக்கிறார். உன்னை கடந்து வந்து கொண்டிருக்கிற தேவன். நீங்க துதிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லு, இதோ ஆண்டவரே, என் வாழ்வில் இருக்கிற இந்த பிரச்சனை என்னை துன்பப்படுத்துகிறது, எனக்கு வேதனை கொடுக்கிறது, நான் இதிலிருந்து எப்படி தப்பித்து செல்வது என்று தெரியாது நிற்கிறேன். உன்னுடைய மனக்குமுறல்களை, மனிதர்களிடத்திலே கொட்டி தீர்த்த வேதனைகளை இப்பொழுது ஆண்டவரிடத்திலே எடுத்து சொல்லுங்க. ஆண்டவர் இப்பொழுது உன்னை சந்திக்கிறார். உன்னுடைய எல்லா விதமான கவலை, கண்ணீர், பலவீனத்திலே ஆண்டவர் உன்னை சந்திக்கிறார். நான் ஒரு பாவி, இதோ நான் பேசினால் ஆண்டவர் கேட்பாரோ என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் பாவியான பிள்ளைகளையும் அவர் காது கொடுத்து கேட்டவர், அவருடைய கண்ணீரையும் துடைத்தவர். உன்னை சாட்சியாய் எழுப்ப போகிறார். உனக்கும் அவர் செவிசாய்க்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களை இப்பொழுது தொடுகிறார். ஹalleluya hallelujah 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 hallelujah. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளையும், பிள்ளைகள் இந்த இடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா தேவைகளையும், கண்ணீர்கள், கவலைகளை எல்லாம் தேவ ஆசீர்வாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துவம் போல எங்கள் ஜெபங்கள் முத திருமுன் எழுந்து வருவதாக, இயேசுவினுடைய நாம மகிமை அடைவதாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. தூபம் போலும் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. பாடுவோம். தூபம் போலும் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போலும் கைகளை உயர்த்தினோம் ஐயா. மாலை பலி போலும் கைகளை உயர்த்தினோம் ஐயா. உம்மை நோக்கி
கதறுகிறோம், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறோம், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போலும் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. ஆண்டவரே, தூபம் போலையும் ஜெபங்கள் முது திருமண் எழுவதற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவினுடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காகவே மன்றாடுகிறோம். எங்களையும் நீர் உயர்த்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வலதுகரம் உயர்த்தி எல்லோரும் ஒரே ஒரு முறை ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய இறைவார்த்தை ஒன்றை வாசிச்சுட்டு நம்ம இறை செய்திக்குள் கடந்து செல்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்காக லூக்கா நற்செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரத்திலே 28வது இறைவசனம் சொல்லுகிறது, வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிகு பெற்றவரே, அருள் மிக பெற்றவரே வாழ்க, வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வானதூதரே மாதாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறாங்க. இட்ஸ் கால்டு கிரீட்டிங் ஃப்ரம் ஹெவன், ஹெவன்லி கிரீட்டிங். இதை நம்ம மறந்துடவே கூடாது. நிறைய சபைகள் இயங்கி கொண்டிருக்கிறது. அவங்க பைபிளில் இருக்கிற நிறைய வசனத்தை அவங்க பேசுவாங்க. ஆனால் இந்த வசனத்தை நிறைய பேர் மறந்துடுவாங்க. கன்வீனியண்ட்டாக மறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை தொட்டால் மாதாவை பற்றி நிறையா பேச வேண்டியிருக்கும். அதனால் என்ன செய்வாங்க, இதை கன்வீனியண்ட்டாக மறந்துடுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து. மனிதர்கள் கொடுத்த வாழ்த்து அல்ல, கடவுளே பிதாவே அன்னை மரியாளுக்கு கொடுத்த வாழ்த்து. அருள்மிக பெற்றவரே வாழ்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய அபிஷேகமான வாழ்த்து. இந்த வாழ்த்தை தான் இன்றைக்கி நம்ம முன்வைத்து சிந்திக்க போகிறோம். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கணும்னா முதல் படி நாம் ஆண்டவரோடு இருக்கணும்னு நினைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு இருக்கணும்னு நீங்கள் எல்லாருமே வந்திருக்கிறீங்க. அதனால தான் தூரத்துலேருந்தெல்லாம் வந்திருக்கிறீங்க. அதனால் ஆண்டவரோடு இருக்கணுன்ற ஒரு உணர்வு உங்ககிட்ட வெளிப்படுது. ஆனால் உடலால் அந்த உணர்வை நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்க. ஆனால் உண்மையாலுமே நீங்கள் ஆண்டவரோடு தான் இருக்கிறீங்களாங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஆண்டவரோடு இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பிசாசோடு இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பரவாயில்லையே, இவ்வளோ பேர் அட்டென்டிவ் ஆகிட்டீங்களே. ஆல்பர்ட் சாமி வந்தால் ஏமாற்றிட்டே இருப்பான் எடுபட்ட பையன் அப்படின்னு மனசில் யாராவது 4 பேர் திட்டிருப்பீங்க. அப்படி திட்டினவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பர்றா பாருங்க, அதுக்கு சுதாரித்தவங்க இதுக்கு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன தெரியுது, மனசில் இருக்கிறத மக்கள் பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க. எதை குறித்தும் கவலை இல்லை எங்களுக்கு அப்படி சொல்லி. பரவாயில்ல, நம்மளை திட்டலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்படி திட்டியிருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய பிரச்சனைகளில் முதன்மையான ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம யாரோட இருக்கிறோன்னு நமக்கு தெரியறதில்ல. பல நேரம் நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி இங்கே ஆண்டவரோடு இருக்கிறோம். நான் கேட்டோன்னே நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டீங்க. ஆனால் நம்ம வீட்டில் போய் கூட நீங்கள் யோசிக்கணும். எல்லா நேரமும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவரோடு நம்ம இருக்கிறோமாங்கிறத யோசிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், கரங்களை கும்பிடுங்க பார்ப்போம். எல்லாரும் நீங்கள் தூரத்தில் இருப்பீங்க, நற்கருணை ஆண்டவர் தெரிகிறாரான்னு தெரியல, ஆனால் அந்த பாத்திரம் தெரியும். இந்த நற்கருணை பாத்திரத்தை பாருங்கள், கண்ணை திறந்து பாருங்கள், கண்ணை மூட வேண்டாம், கண்ணை திறந்து பாருங்கள். இது எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குது பார்த்தீங்களா, ஜொலிக்குது பார்த்தீங்களா. இது விண்ணக அடையாளம். பிரைஸ் தி லார்ட். இதுவே இவ்வளோ ஒரு பிரமாதமாக ஒரு பளிச்சுன்னு இருக்குது இல்லையா. அப்போ விண்ணகம் எப்படி இருக்க போகுதுன்னா இதே மாதிரி தான் இருக்க போகுது. அப்போ விண்ணகத்தில் இங்கே உட்கார்ந்துருக்கிறவர் எப்படி இருக்க போகிறாரு, ராஜாவாக இருக்க போகிறார். அப்போ நீங்களும் ராஜாவோட இருக்கணுமா இல்லையா. ராஜாவோடைய இப்போ நீங்களாம் எலெக்ஷனில் தேர்தலில் ஓட்டெல்லாம் போட்டுட்டோம். இப்போ நீங்கள் ஓட்டு போட்டவங்க ஜெயிக்கணுமா தோக்கணுமா நீங்கள் நினைப்பீங்க? ஜெயிக்கணும் தான் நினைப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் எல்லாரும் ஜெயிக்க போகிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இங்கே இவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு இவரோட இருந்தீங்கன்னா இவர் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். இவரோட எத்தனை பேர் போட்டி போட்டாலும் இவரை ஜெயிக்கவே முடியாது. இவர் தான் எல்லாரையும் வெற்றி கொள்ள போகிற ஆண்டவராகிய கடவுள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் நம்ம இவரை பார்க்கணும்னு சொல்கிறோம். ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள்.
அப்போ ஆண்டவரை கரங்குரு அப்படியே குவிச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, உம்மோடு இருக்க வேண்டும் என்று உம்மோடு இருக்க வேண்டும் என்று ஆவலோடு வந்த என்னை ஆசீர்வதியும். என்னைப் போல நம்பிக்கையோடு வந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டும் வர முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் என்னாலும் உம்மோடு இணைந்து இருக்க எங்களுடைய உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தும் உம்மோடு இணைந்திருக்க தூய ஆவியானவர் தாமே எங்களை நிறைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. சொல்லுங்க, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. இப்போ இந்த கூட்டத்தில் ஒரு பாம்பு வந்துருச்சுன்னா எப்படி சத்தம் வரும்? ரோட்டில் போகிற வண்டியில் போகிறவங்க நிப்பாட்டி எட்டி பார்க்குற அளவுக்கு சத்தம் போடுவீங்க இல்லையா? பாட்டு பாடணும், உம்மோடு இருக்கணுமே. நீங்கள் பாடுறது உங்கள் பக்கத்தில் இருக்கிற 10 பேரை பாட வைக்கணும். அதுதான் உணர்வு. கடவுளை நம்ம அன்பு செய்கிறோமா இல்லையா அப்படின்றத இங்கே தான் நீங்கள் காட்ட போகிறீங்க. வீட்டில் போய் நீங்கள் இல்லைன்னா இந்த இப்போ சப்போஸ் இந்த ப்ரேயர்லாம் முடிஞ்சிருச்சிங்க, நாளைக்கு இந்த இடத்துல வந்து நின்றுட்டு நீங்கள் உட்காந்து ஹல்லேலூயா இயேசுவே நன்றி கத்த முடியுமா? கத்தனா எல்லோரும் என்ன பார்ப்பாங்கன்னு, நேற்று நல்லா இருந்த மனுஷன்ப்பா இன்னைக்கு பாரு ஒரு மாதிரி ஆயிட்டார் அப்படி சொல்லுவீங்க. அப்போது எங்கே எப்போ கடவுளை எப்படி புகழணுமோ அப்படி தான் நம்ம புகழ முடியும். பிரைஸ் எல்லாம். இப்போ நீங்கள் சத்தமாக கத்துனீங்கன்னா ஏன் இப்படி கத்துறாருன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா ஆல்பர்ட் கத்த சொல்கிறாரு, இவரு கத்துறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பிரைஸ் எல்லாம். இப்போ நீங்கள் கத்தலைன்னா தான் எல்லாரும் பார்ப்பாங்க, அந்த மனுஷன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இருந்தாலும் வாய மூடிட்டே இருக்கிறாரு பாரு அப்படின்னு. இது வரைக்கும் பிரைஸ் லார்டை சொல்லாதவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ பேர் சொல்லாமல் வந்திருக்கீங்க. என் பிள்ளைகள்கிட்ட பிடிச்சதே அந்த உண்மையை சொல்கிறது தான். பரவாயில்ல, இதுக்கு மேலே நீ அமைதியாக இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நான் எப்போதுமே இந்த ப்ரேயருக்கு வரப்போ ஒரு டீல் போடுறது எதுன்னா, அந்த பிரைஸ் தி லார்டும் அல்லேலூயாவும் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். நிறைய பேர் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் நினச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த பிரைஸ் தி லார்டு சொல்லவே கூடாது, அல்லேலூயா சொல்லவே கூடாது, அது நம்ம கேத்தலிக் சர்ச்சுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, அது வந்து ஒரு புகழ்ச்சி. பாருங்களேன், கடவுளை புகழ்கிறது. கடவுளை யார் வேணாலும் புகழலாம். நீங்கள் புகழ்ந்தால் மட்டும்தான் தூய ஆவி உங்களை நிரப்புவார். பாருங்கள், இணைச்சட்டம் 6:5. நீ கடவுளை எப்படி அன்பு செய்யணும் நல்லா கவனிச்சுக்கங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம், உட்காடுறோம், ஆண்டவரே துன்பம் முடிச்சுக்கலே அவிழ்க்கிற மாதாவே, வாசப்படி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே தான் வந்தோம். கோயிலுக்குள்ளே உள்ளே போய் உட்கார்ந்தோன்னே, அம்மா ஏம்மா என்னை எப்படி வச்சிருக்கிற, ஏடி எப்படி வச்சிருக்கிற, என்ன மாதா வேணும்னே உன்னை இப்படி கழுத்து நெச்சிக்கிட்டே இருக்கிறாங்களா? மாதாமா அப்படி வச்சிருக்கல, இயேசு உன்னை அப்படி வச்சிருக்கல, நாம் அப்படி வச்சிருக்கணும்னு விரும்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப ஷாபியாக போட்டுட்டு வராப்பில் அப்படியே நிற்கிறார். என்னப்பா அப்படி இருக்கிற அப்படின்னு. அவங்க அம்மா, ஃபாதர் பொட்டி நிறையா ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்குது ஃபாதர், பீரோவில் திறந்தா இவனுக்கு தான் ஃபாதர் நிறையா ட்ரெஸ் இருக்குது, போடவே மாட்டேங்கிறான் ஃபாதர், எவ்வளோ சொன்னாலும் இந்த மாதிரி கிழிஞ்ச துணியாக தூக்கி மாட்டிக்கிட்டு நிற்கிறான் ஃபாதர், வெக்கமாக இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ இல்லைங்கிற குறை இல்லை, என்ன குறை? அதை அணியணுங்கிற அறிவு வரலை. நான் சரியானதை எடுத்து போடணும், 4 பேர் நம்மளை பார்த்தா நம்ம நிறைவாக இருக்கணுங்கிற அந்த அறிவு அந்த மகனுக்கு வரல, அவ்வளோதான். அதே போல் தான் இன்றைக்கி நமக்கும் இல்லைங்கிற நிலை இல்லை. நம்ம கடவுளுக்கு முன்னாடி போய் கடவுள் கொடுத்ததெல்லாம் மறந்துட்டு இல்லைன்னு புலம்ப நீ இல்லை என்பதை விதைக்கிற பொழுது இல்லை என்கிற பயிரைத்தான் அறுக்க போகிறீங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னிலிருந்து இருக்குன்னு சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில் எல்லாமே இருக்க போகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் அன்னை மரியாள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அன்னை மரியாள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய இல்லை, ஆனால் அன்னை மரியாள் ஒரு நாள் இல்லைன்னு சொல்லலை. அவங்க எல்லாம் ஆண்டவரே எங்களை நிறைவாக நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்களேன்னு அவங்க நன்றி பாடலை பாடிக்கிட்டே இருந்தாங்க. அவர்கள் ஒரு நாள் உண்மையாகவே நன்றி பாடலை பாட
ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்கள் இந்த இடத்துல பாடுங்கன்னு சொல்லும் பொழுது, ஜெபிங்கன்னு சொல்லும் பொழுது, அல்லது கோயிலுக்கு போய் நீங்கள் ஆண்டவரை வழிபட போகும்போதெல்லாம் இணைச்சட்டம் 6:5 மனசில் வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். எதை மனசில் வைக்கணும்? ஆமாம், இணைச்சட்டம் 6:5 சொல்லி கொடுத்தா ஆல்பர்ட்டை மனசில் வச்சுருக்காங்க. ஆனால் ஆல்பர்ட்டு சொல்லி கொடுத்த இணைச்சட்டத்தை மறந்துடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். குட்டி பிள்ளைகளுக்கும் ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லுவேன், ஆரஞ்சு ஞாபகம் வச்சுக்கோ. ஆரஞ்சு பழம் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அங்கே பாரு, அந்த ஆளை பாரு, அந்த ஆளை பாருன்றாங்க. தம்பி பாருங்கள், அவர் சின்ன குழந்தைங்க, அது அப்படி தான் இருப்பாங்க, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அவங்களுக்கு உள்ளே போயிட்டே இருக்கும். ஆவியானவர் உள்ளே எடுத்துகிட்டு போவார். நானும் அப்படி தான். குழந்தைங்கள நம்ம சில நேரத்தில் வீட்டில் விட்டுட்டு வரோம், இல்லை கோயில் கூட்டிகிட்டு வா, அவங்க விளையாடுவாங்க. இப்போ அங்கே ஒரு குட்டி பாப்பா விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் ஆவியானவர் அந்த குழந்தையை தொட்டுகிட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். சில நேரம் குழந்தைங்க தூங்கிடுவாங்க, அதுவும் கொஞ்சம் வளர்ந்தோன்னே எரும மாடு மாதிரி என்ன தூங்குறீங்க, அது தூங்குறது இல்லை. அந்த தூக்கத்தை நான் குழந்தைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். குட்டி பிள்ளையெல்லாம் சிரிக்கிறாங்க. ஒருத்தர் கோட் ஷூட்டெல்லாம் போட்டு வந்து உட்காந்துருக்காரு முன்னாடி. வெரி குட். பாருங்கள், ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாமே புரியாது, ஆனால் ஆவியானவர் அவங்களுக்குள்ள இந்த வார்த்தை என்கிற விதையை வச்சுக்கிட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது இப்படி தான் உட்காந்துருந்தேன். எனக்கு அப்போல்லாம் ஒன்றுமே புரியல, ஆனால் கேட்பேன், எல்லாம் பேசுவாங்க, ஆனால் அப்போ புரியாததெல்லாம் இப்போ புரிய வைக்கிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா. உங்களுக்கும் இந்த உணர்வு, நான் சொல்கிற அந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறோம், இணைச்சட்டம் 6:5 நீங்கள் மறந்துடக்கூடாது. உன் முழு இதயத்தோடு. பார்த்தீங்களா அந்த வார்த்தையை? பார்த்தீங்களா, நிறைய பேர் லவ் லெட்டர்லாம் எழுதியிருப்பீங்க, அவங்க மட்டும் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். இதுக்கு மட்டும் ரொம்ப ஜாகிரதையா, அட படுபாவி, நல்ல வேலைங்க நான் கை தூக்கலை. சரி, லவ் லெட்டர் எழுதுகிறவங்களை பற்றியாவது தெரியும் இல்லையா? பின்னாடி ஒருத்தர் அங்கிள் தூக்கிட்டாங்க, அவர் நிஜமா நானும் அங்கிள், நீ அங்கிள் மறந்துக்கிட்டு என்னை அங்கிளுங்கிறியா? அங்கிளோ அண்ணனோ தூக்குறாங்க. இப்போ லவ் லெட்டர் எழுதுகிறவங்களாம் என்ன மாதிரி சிம்பிள் போடுவாங்க? ஹார்ட் பட்டால் ஆஸ்பத்திரி. கரெக்டாக சொல்லுங்கள், நீங்களாம் பெயிலாக போயிடுவீங்க லவ் லெட்டர் எழுதுறதுல. பார்த்தியா அக்கா சொல்லிட்டேங்க, ஹார்ட்டு போட்டு அம்பு விடணும், அந்த இதயம் கிளிக்கப்படணும். ஒரு தாயோடைய அன்பு நிறைவான அன்பு இல்லையா குழந்தையை பொறுத்த மட்டும். அப்போ அந்த குழந்தை என்ன செய்யுது? அழுவுது, எதுக்கு எடுத்தாலும் அழுவுது. தண்ணி இது குளிக்க வைக்கணும், அழுவும். பால் வேணும், அழுவும். என்னை தூக்கு, அழுவும். ஆனால் அந்த அம்மா அந்த குழந்தை அழுவும் போதெல்லாம் போய் சிரிச்சுக்கிட்டே தான் நம்ம தூக்குறோம். எட்டி உதைப்பாங்களா? எப்பா பாரு அழுதினே இருக்கிறேன் பாங்கிட்டே அப்படின்னு ஒரு தாய் ஒரு நாள் எட்டி உதைக்கிறது இல்லை குழந்தைய. இட் இஸ் அ லவ் அட்ராக்ஷன். பார்த்தீங்களா, உணர்வு. அப்போ அந்த குழந்தையினுடைய உணர்வை தாய் புரிந்து கொள்கிறாங்க. அதே போல் தான் இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னா, இங்கே இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் உணர்வு அங்கே இருக்கணுங்க. உணர்வற்ற பிள்ளைகளாக உட்காந்துருக்குறோம். நிறைய நேரம் நமக்கு பிசாசு அதை ஒரு பெரிய அடையாளமாகவே வச்சுருக்கான். உன்கிட்ட இருக்கிற உணர்வெல்லாம் எடுத்துருவான். அங்கே போய் பார்த்திங்கன்னா ஜடம் மாதிரி உட்காந்துருப்பாங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியும், இங்கேருந்து பார்த்தா தெரியும். அல்லேலியா பாடுவாங்க கோயிலில், அது எவ்வளோ பெரிய விண்ணக வானக தூதரணி பாடுறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு அவங்க கோரஸில் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க வானத்தில். நீங்கள் என்னை கேட்காதீங்க எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. அப்படியே பைபிளெல்லாம் அப்படி தான் சொல்லியிருக்கு. வானக தூதரணி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. வேணா இப்போ கூட இப்போ வேணால் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்களேன். போகணும் ஆசைப்படுறவங்க போயிட்டு வாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உடனே போகணும்னு இல்லை, அவசரம் இல்லை, பொறுமையாக போங்க. பாருங்கள், விண்ணக இப்போ இந்த அல்லேலியா பாடும்போது நாங்கள் பூசையில் நின்றுட்டு இப்படி பார்த்தோம்னா பரிதாபமாக இருக்கும். பாட்டு கிளாஸ் தான் பாடும், பாட்டு கிளாஸ் தான். அதுக்கு தான் மைக்கு 10 மைக்கு வச்சு பாட வைக்கிறோம். 10 மைக்கு வச்சு பாடு, சத்தமாக பாடு, இங்கே யாரும் பாட மாட்டாங்க, நீ தான் பாடணும், பாடு அப்படின்னு. அந்த நேரத்தில் பார்ப்போம் இப்படி கூட்டத்தை பார்த்தோம்னா, அல்லேலூயா அல்லேலூயா, எலி வந்துச்சா உள்ளே போயிடுச்சா, ஏன் அந்த ஃபேன் ஓடலை, இப்படி தான் நம்ம நினைப்பெல்லாம் ஓடிக்கிட்டு. பாருங்கள், உணர்வற்ற ஒரு வழிபாடு. அதனால தான் சொல்கிறேன், இணைச்சட்டம் 6:5 படி உன் இதயத்தில், பார்த்தீங்களா, உன் இதயத்தோடு ஆண்டவருடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்தணும்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் கடவுளாகி ஆண்டவர் ஒருத்தர் தான், நீ அவரையே இப்படி தான் புகழுற அப்படின்னா யோசிப்பார். உன் முழு இதயத்தோடு, பார்த்தீங்களா, முழு இதயம், அந்த வார்த்தையை பாருங்கள். அதில் எபிரேய மொழி, எபிரேயர்கள் இதை ஜெபமாகவே ஜெபிச்சாங்க. இது ஜெபம் அவங்களுக்கு. நம்மளாம் பரலோக மந்திரம் இதெல்லாம் சொல்கிறோம், அவங்களுக்கு ஜெபமே இது தான். ஷமா இஸ்ராயேல், அதுதான் பேர், ஜெபத்துக்கு பேர் ஷமா இஸ்ராயேல். இஸ்ரேலே கேள், ஷமான்னா கேள், ஷமா இஸ்ராயேல். அதுனாய் எலோஹேனு, ஆண்டவராகிய கடவுள் ஒருத்தர் தான்.
பாருங்களேன் அந்த ப்ரேயர் பாருங்கள். ஷமா இஸ்ராயல் அதுனாய் எலோகேனு அதுனாய் எஹாத் வெஹாஃப்தா எத் அதுனாய் எலோகேகா பெஹோல் லெவாஃப்கா உபஹோல் நஃப்ஷேகா உபஹோல் மயோதேகா. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள் எவ்வளோ வல்லமையாக இருக்குது பார்த்தீங்களா ப்ரேயரு. நம்ம தமிழில் சொல்லும்போது முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு. பிரைஸ் தி லார்ட். இதயம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. உள்ளம் எங்கே இருக்குது? அதுவும் அங்கே தான் இருக்குது. உள்ளம் அப்படிங்கிறது அறிவு. நீங்கள் யாரை துதிக்கிறீங்க? உங்களை படைத்தவர், உங்களை உருவாக்கினவர். அப்போ அந்த தெய்வத்தை நீங்கள் அறிந்து துதிக்கணும். கடந்து வந்த பாதைகளை எல்லாம் திரும்பி பாரு. உனக்கு எப்படிப்பட்ட சூழலெல்லாம் ஆண்டவர் உன்னை உயர்த்தினார். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. நம்மளாம் நினச்சிருப்போம் ஒரு கட்டத்தில் நம்மலாம் கீழே விழுந்துருவோம், இனிமேல் எந்திரிக்கவே முடியாது அப்படியெல்லாம் நினச்ச நேரங்கள் உண்டு. நம்மலாம் என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன நடக்க போகுது நான்லாம் நினச்சிருக்கிறேன். இதோடு நம்ம வாழ்க்கை எங்கிட்டு போய் நிற்க போதோ தெரியலையே. ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த நம்மளை தான் இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் என்ன செய்யணும்? அறிவால் உணர்ந்து துதிக்கணும். முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு, மூணாவது முழு ஆற்றலோடு. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம வரும்பொழுது ஆற்றல் வெளிப்படணும். இப்போ கையை தட்டுங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம கையை நல்லா தட்டணும், சத்தமாக தட்டி துதிக்கணும் ஆண்டவரை. பாடுங்க அப்படின்னும் போது நம்ம காதுக்கு நம்ம பாடுறது கேட்கணும், அவ்வளோ சத்தமாக பாடணும். கோயிலில் வந்து பதில் சொல்லணும். இதில் போய் நிற்கிறீங்க சண்டே மாஸுக்கு, பக்கத்தில் இருக்கிறவன் தூங்குறான் பேசுகிறான், அதை பற்றியே கவலைப்படாதீங்க. பிசாசு உங்களை எங்கேயாவது மடக்க பார்க்கும். டோன்ட் லுக் நியர்பை. நீங்கள் ஆண்டவரை பாருங்கள், ஆண்டவர் உங்களை பார்ப்பார். கனெக்ஷன் டுவர்ட்ஸ் தி ஆல்டர், அவ்வளோதான். நீங்கள் பார்த்துட்டு ஃபாதர் சொல்வார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்? ஆன்மாவோடும் இருப்பாராக. பாருங்கள் நிறைய பேர் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? அதான் சொல்கிறாளுங்களே முன்னாடி உட்காந்து. இப்படி தான் இருக்கக்கூடாது. கேள்வி எல்லாத்துக்கும் நான் கேட்டேன், நீங்கள் ஏன் சொல்லலை? யோசிச்சு பாருங்களேன். இதை தான் பூசையில் நடக்குது. ஒரு கிராமத்தில் பூசைக்கு போயிருந்தேன், திருவிழா பூசை. பூசைக்கு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். மணி 5 ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 மணிக்கு கூப்பிட்றேன். ஃபாதர் வாங்க பூசை வைக்கலாம். எனக்கு கோவம். 8 மணிக்கு பூசை போய் எப்படா முடிக்கிறது? ராத்திரி, பகலில் இல்லை. சரின்னு போனேன். போய் கோவத்தில் தான் போனேன். போய் சடாமுடான்னு ஒரு பூசையை வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு போனால் அங்கே மக்கள் எல்லாம் பார்த்தா பூ வச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு எல்லாம் திருவிழா. அதனால் மகிழ்ச்சியில் அந்த கிராமமே மகிழ்ச்சியாக ஃபாதர் வாங்க ஃபாதர் வாங்க. அதுங்களை பார்த்தோன்னே எனக்கு மனசே இலகி போச்சு. சே, என்னோட இவங்கள்ட்ட போய் கோவப்பட்டுக்கிட்டு எல்லாம் கிராமத்து மக்கள் பாரு எவ்வளோ ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு பூசை வைக்கலான்னு ஆரம்பித்தேன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே. கூட்டம் கோயிலில் அவ்வளோ கூட்டம் பாருங்கள், நிற்கவே இடம் இல்லை, தூபத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு இடமே இல்லை, அவ்வளோ கூட்டம். சொல்கிறேன் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலேன்ற கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருக்க, சத்தமே வரல. இங்கிட்டேருந்து ஒரு கிளவி, அங்கிட்டேருந்து மான்மாவோட இருப்பாரா. அது அந்த சத்தத்தை கேட்டோன்னே நான் டவுன் ஆகிட்டேன். நான் சொன்னேன் இங்கே பாருங்கள், நம்ம பூசை வந்து நான் ஃபாதர் சொல்லுவார், நீங்களும் பதில் சொல்லணும். இப்படி அமைதியாக இருந்தால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடலாம், கடைசியாக ஒரு பிதாசுதன் சொல்லியிருக்கு அதை சொல்லி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு. உடனே அங்கே இருந்தவர் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு பெரியவர் ஒரு அடி 2 பிள்ளைகளை அடிச்சிட்டார். பட்டார் சொல்லுங்கடி, வாயை தந்து சொல்லுங்கடி, சாமி கோச்சிக்கிட்டாரு பாரு சொல்லுங்கடி. நான் கூட நினச்சேன் பரவாயில்ல சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பாருங்கள் 2 அடி அடிச்சுவிட்டு அந்த வாசப்படிக்கிட்ட தலையை வெளியில் விட்டு, ஏய் அந்த முட்டைக்கோசை நல்லா கிண்டி விட்றா. அங்கே சோறாக்கிட்டு இருக்காங்க. முட்டைக்கோசை கிண்டு அடி பிடிக்கிறா, நாற்ற வருதுடா, முட்டைக்கோசை நல்லா கிண்டி விட்றான்னு. நான் பார்த்தேன் பேசாமல் முட்டைக்கோசையே கிண்ட போயிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, இணைச்சட்ட 6:5 படி ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறணும். ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. அப்போ இந்த அன்பு கூறுகிற அடையாளமே இப்படி தான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதா மட்டுமல்ல, நீங்கள் எந்த கோயிலில் போனீங்கனாலும் அங்கேயும் மாதா உங்கள் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கிற தாயாகவே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்னை மரியாள் கேட்குறது, ஆண்டவர் உன்னோட இருக்க விரும்புகிறார். என்கிட்ட விரும்பினார், நான் இருந்தார் என்னோட இருந்தார். ஆண்டவர் உடன் இருக்கிறார். ஆனால் நான் ஆண்டவரோடு இருக்கிறேன்னா முதல் படி எது? நாம் ஆண்டவரோடு இருக்கணும், ஆசைப்படணும். அதனால தான் சொல்கிறோம்,
இந்த பாடலை பாடுகிற பொழுது நீங்கள் உண்மையாக உணர்ந்து பாடுனீங்கன்னா நீங்கள் உண்மையாலுமே ஆண்டவரோடு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. சொல்லுங்க. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் வாழணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. சொல்லுங்க. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் வெளிச்சம் கொடுக்கணுமே. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீ நீ வெளிச்சம் கொடுக்கணுமே, நீ வெளிச்சம் கொடுக்கணுமே. ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்களேன். வெளிச்சம் கொடுக்கணும்பான்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னை மரியாள் வெளிச்சம் கொடுத்தாங்க பிள்ளைகளே. இன்னைக்கு அன்னை மரியாளை பற்றி நம்ம பேசுகிற போதெல்லாம் இன்னைக்கு நம்ம திரு அவை மகிழ்ந்து பேருவகை கொள்ளுகிறது. மாதாவை பற்றி பேசும்போது எந்த திருச்சபை அவமானம் நினைக்குதோ அந்த திருச்சபை ஆண்டவரின் திருச்சபையாக இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்னை மரியாள் விண்ணகத்தின் மண்ணகத்தினுடைய பெருமகிழ்ச்சி. பெருமகிழ்ச்சி. கடவுளையே மகிழ்ச்சிப்படுத்தின ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருந்ததுன்னா அது அன்னை மரியாள் ஒரு ஆள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தின இந்த தாயை நாம் எப்படி வேணாலும் மகிழ்ச்சிப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அவங்களை புகழும் பொழுது, அவங்களுக்கு நன்றி செலுத்தும் போது கடவுளுக்கு சந்தோஷம். இப்போ என்னைய பெருமைப்படுத்துகிறாங்க ஒரு சில இடத்துலலாம். ஃபாதர் மாதிரி உண்டா, ஃபாதர் மாதிரி, ஃபாதர் அப்படி இப்படி சொல்லும் போது எங்கள் அம்மா கேட்டால் எங்கள் அம்மா பொறாமப்படுவாங்களா? எங்கள் அம்மா பொறாமப்படுவாங்களா? மகிழ்ச்சி அடைவாங்க. இப்போ எங்கள் அம்மாவை புகழ்கிறாங்க. சில இடத்துல வரும், என்ன புள்ள பெற்று வச்சுருக்கிறீங்க, வாயா இது பேசிக்கிட்டே இருக்குதுன்னு. இப்போ எங்கள் அம்மாவை புகழும் பொழுது எனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக தானே இருக்கும். என் தாயை புகழும் பொழுது பாருங்கள், இதுதான் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு. கடவுளுக்கும் நம்முடைய தாய்க்கும் உள்ள அருமையான உறவு இதுதான். அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய திருச்சபைகள் பெருகிருச்சு. அதில் என்ன செய்கிறாங்க, பைபிளை இன்றைக்கி ரொம்ப உயர்த்தி பேசணும்னு ஆண்டவருடைய வார்த்தைக்கு, வல்லமையான வார்த்தைக்கு உயிர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அன்னை மரியாள் அப்படிங்கிற பேச்சு வரும்போது மட்டும் வாயை கபார்னு மூடிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். தாய் மரியாளை அவமானப்படுத்துகிற திருச்சபையில் எங்கேயாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த பக்கமே போகக்கூடாது. ஏன்னா அந்த திருச்சபை ஆண்டவருடைய திருச்சபையாக இருக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை எல்லாரும் குற்றப்படுத்துகிறாங்க, மாதாவை நம்ம வழிபடுகிறோம். கண்டிப்பாக நம்ம வழிபடலை. நம்ம என்ன செய்கிறோன்னு நமக்கு தெரிஞ்சால் போதும். பிரைஸ் தி லார்ட். பிசாசு எப்போவுமே பொய் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு ஒரு 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 இடத்துல இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும்னா அந்த இடத்தினுடைய சரத்தை நம்ம படித்து பார்க்கணும். நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையை புரிஞ்சுக்கொள்ளணும்னா கத்தோலிக்க திருச்சபை கொடுக்குற பாடத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். இன்றைக்கி இங்கே இருக்கிற மக்கள் போய் மாதாவை பார்த்து தெய்வமேன்னு சொன்னால் திருச்சபை அது கொடுக்குற பாடம் அல்ல. அது ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒரு வார்த்தை. திருச்சபை எப்படி நம்மை வழிநடத்துகிறது? திருச்சபை மரியாளை உயர்ந்த ஒரு அடைக்கலமாக, கடவுளோட நம்ம இணைவதற்கு நம்மோடு சேர்ந்து போராடுகிற தாய் அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாள் எப்படி கடவுளுடைய இந்த திட்டத்திற்குள்ளே போனாங்க? எல்லாரும் இருந்தாங்க, எல்லா மனுஷங்களும் இருந்தாங்க, கோடான கோடி பெண்கள் இருந்த இடத்துல பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீ அப்படிங்கிற பெருமைக்குரிய தாயாக அன்னை மாறினாங்கன்னா அவங்க அதுக்காக எந்த அரசியலும் பண்ணலை பிள்ளைகளே. போய் பொருளாதாரம் நல்ல காசு சம்பாரித்து அதில் நிறைய ஏழைகளுக்கு கொடுத்து அப்படி இப்படி எதுவுமே செய்யலை. மாதம் உதவி செய்தார்கள். நம்ம அவங்களால என்ன முடிஞ்சதோ அதுதான் செய்ய முடிஞ்சதை செய்தாங்க. அதற்கு மேலே அவங்க என்ன செய்தாங்கன்னா கடவுளோடு அவங்க இருந்தாங்க. எப்படி இருந்தாங்கன்னா மகிழ்ச்சியாக இருந்தாங்க. பாருங்கள், அருள் நிறைந்தவரை, இந்த கிரீட்டிங்னு சொல்கிறோம், வாழ்த்து. இந்த வாழ்த்துனாலே அது எப்படி மகிழ்ச்சி. இவர்கள் மகிழ்ச்சியாக இருந்ததுனால தான் விண்ணகத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சியினுடைய செய்தி இறங்கி வந்தது. துன்பம் இருந்தது பிள்ளைகளே. மாதாமாவுக்கு துன்பம்லாம் இல்லாமல் இல்லை, நம்மளை விட நிறைய துன்பம். அவங்களுடைய த எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, வாழ்வியல் உடனிருப்பே ஒரு பெரிய ஆபத்தாக இருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஃபாதர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ரோமையர்கள் ஒரு பக்கம் அரசு நெருக்கடி, இங்கே யூதர்களுடைய அமைப்பு நெருக்கடி, இங்கே ஒரு அரசு, அங்கே ஒரு அரசு. இது உள்கட்டமைப்பு அரசு. யூதர்களுடைய அந்த பரிசெயர், அந்த தலைமை குருக்கள், இந்த அமைப்பெல்லாம் சேர்த்து ஒரு அரசு மாதிரி. அப்போ இவங்க கோயிலுக்கு போகிறாங்கன்னா நிம்மதிக்காக கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு நின்று டங்குன்னு ஆடிச்சான்.
வீட்டில் தான் வந்து பிரச்சனை தொல்லைன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனால் அங்கே 2 நின்று டங்கு டங்குன்னு ஆடிச்சான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை மாதிரி இவங்க ஆலயத்திற்கு போனால் அங்கேயும் என்ன செய்ய முடியாது, விருப்பம் மாதிரி போய் காசு கொடுத்து அவங்களுடைய உண்டியலில் போடலாம் முடியாது. அங்கே இருக்கிற காசை மாற்றணும். அங்கே இருக்கிற காசை மாற்றி அந்த காசை பயன்படுத்தணும் அவங்க. இப்படி பல்வேறு நெருக்கடிகள். ரோமையர்கள் வந்து வசூல் பண்ண வருவாங்க. சும்மா வந்து நம்ம வந்து வரி பணம் வாங்குற மாதிரி வந்து கேட்க மாட்டாங்க. அடாவடி தான், அடித்து பிடுங்குவான். வீட்டில் இருக்கிறத பொருளை தூக்கிட்டு போயிடுவான். யார் எதுவுமே பொருள் இல்லை, வீடே எம்டியாக கிடக்குன்னா வீட்டில் பொம்பளை பிள்ளை இருந்தால் தூக்கிட்டு போயிடுவான். அடிமைகளாக்குவான் தன்னுடைய சிறு குழந்தைகளை எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு வேதனையில் தான் அன்னை மரியாள் விடுதலைக்காக காத்திருந்த தாய். பாருங்கள், வாழ்க்கையே போராட்டம். நமக்கெல்லாம் அப்படி இல்லையே. ஆனால் நம்ம போராட்டத்தை பெரிய போராட்டம்னு நினைக்கிறோம். அதனால தான் இந்த தாய் உங்களுடைய துன்பங்களை புரிந்து கொள்ள அவர் தயாராக இருக்கிறார். காத்திருக்கிற தாய் தன் பிள்ளைகள் எப்போ வந்து கஷ்டத்தை சொன்னால் அவங்கள விடுவிக்க என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. இன்றைக்கி தாய்மரியால் விடுதலை செய்கிறாங்களா? இல்லை. தாய்மரியால் விடுதலைக்கான வழியை உனக்கு காட்டி கொடுக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். நீ இந்த மாதிரி செய், நீ இந்த மாதிரி செயல்படு, நீ இந்த மாதிரி ஜெபி, நீ இந்த மாதிரி போனீன்னா இயேசு உன்னை திரும்பி பார்ப்பார். உனக்கு வழிகளை கற்றுக் கொடுக்கிற அன்பு தாய் அன்னை மரியாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னை மரியாள் இடத்துல அது மகிழ்ச்சி இருந்தது. அதான் அன்னை மரியாளுடைய வார்த்தை. பாருங்க, தேவதூதனுடைய வாழ்த்து மகிழ்ச்சி என்பதில் தொடங்கி அவருடைய வாழ்வினுடைய ஆழம் எங்கே இருந்தது? மகிழ்ச்சி. ஆண்டவரை குறித்து நினைக்கிறப்போ மகிழ்ச்சி அவங்களுக்கு. ஆண்டவர் எல்லாவது செய்வார், எல்லாத்தையும் மாற்றுவாருங்கிற நம்பிக்கையின் மகிழ்ச்சி அவங்க இருந்தாங்க. அந்த மரியாளினுடைய ஆமென்கிற வார்த்தை மகிழ்ச்சிக்கு மணிமகுடம் சூட்டியது. கடவுள் வந்து ஒரு திட்டத்தை கொடுக்கிற போது அவர்கள் அந்த திட்டத்திற்கு பதிலளித்த விதம் பாருங்களேன். அதனால் என் அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கி அன்னை மரியாளை பற்றி நிறைய கேள்வி கேட்டிருப்பீங்க. அதனால் நம்ம திருப்பி அதையே நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் சரியாக இருக்காது. அன்னை மரியாளினுடைய அந்த மகிழ்ச்சியினுடைய அடையாளத்தை நீங்களும் உணர்ந்து கொண்டு அந்த மகிழ்ச்சிக்குள் நீங்கள் கடந்து சென்றால் உங்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு இவங்களுக்கு உதவி செய்ய போகிறது யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அன்னை மரியாள் தன்னுடைய தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றி வெற்றி பெற்ற தாய். அந்த திட்டத்தில் நினைந்திருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதே தாய் தனக்காக பணிக்கிறாரோ, இந்த உலகத்திலே மட்டுமல்ல, இந்த உலகத்தை தாண்டி போன பிறகும் விண்ணகத்திலே கூட இன்னைக்கு அன்னை மரியாள் யாருக்காக பரிந்து பேசுகிறாரோ உடனே கேட்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அவர் அருங்கொடை நாயகன் என்று சொல்கிறோம். அருங்கொடை, அருள் கொடைகளினுடைய நாயகர். அருள் கொடைகளை வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா கொடுக்குறவர் இல்லை, அருள் மழைன்னு நம்ம எப்போதுமே சொல்லுவோம். ஆண்டவர் கொடுக்குற பொழுது நிறைவாக கொடுப்பார் உங்களுக்கு அருள் மழையை. அதனால் இந்த நேரத்தில் இந்த அருங்கொடை நாயகரேங்கிற ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். நீங்களும் அருள் கொடைகளால் நிரப்பப்படணும். தூய ஆவியார் உங்களுக்கு வருவார். அன்னை மரியாளை நிரப்பின ஆவியானவர் இந்த மாலை பொழுதில் அவரை தேடி வந்த உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே கிஃப்ட் கடவுள் கொடுப்பார் அப்படின்னா அது தூய ஆவியானவர் மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தூய ஆவியானவர் உங்களுக்கு வேணுமா? வேணுமா? தூய ஆவியானவர் வேணுங்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தூயாவி வாங்கிட்டா யார் தான் தீயாவியா வாங்குறது? எனக்கு தீயாவி வந்தா போதும், அவங்க மட்டும் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் உற்சாகத்தில் மைக்கிலே சொல்லிட்டாரு, பரவாயில்ல பரவாயில்ல, அவரை மன்னிச்சு விட்ருவோம். தேவ பிள்ளைகளே, இப்போ நீங்கள் யாருமே கை தூக்கல, அப்போ எல்லாருக்குமே உறுதி. எதுக்கு இந்த தூயாவி நமக்கு வேணும்? வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, கிரைண்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. சாமி அந்த தூயாவியும் ஒரு உரமாக எடுத்துகிட்டு போட்டுவேன். அதுக்காகவா? பாருங்க, 1 கொரிந்தியர் 12:7 சொல்லுது, தூயாவி உங்ககிட்ட வந்தால் பொது நன்மைக்காகவே வேலை செய்வார். அடுத்தவங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்ககிட்ட சொல்லுவார். அந்த பார் அவன் அழுகுறான், போய் பேசு. இந்த பார் இவன் பார் ஓரமாக உட்காந்துருக்கான், போய் பேசு. அப்போ ஆண்டவர் அருங்கொடை நாயகனாக இருக்கிறவர் அந்த கொடைகளை வச்சுக்கிட்டு தன்னே வேலை செய்கிறவர் இல்லை, உனக்கு கொடுத்து உன்னைய வேலை செய்ய வச்சு அவர் மகிமை அடைகிறவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த பாடலை பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். சூப்பர் சிங்கர் போட்டி நடத்தல, அதனால வாயை திறந்து சத்தமா பாடுங்க. நீங்க எப்படி பாடினாலும் ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆண்டவர் சத்தமா பாரியான்னு பாப்பாரு. அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக மொழியால் தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்பும்
ஆண்டவரே உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. நிரப்புமையா உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. பிசாசு நாவை மூடி வைத்துக் கொள்வான், வாயை திறக்க விட மாட்டான். எதிர்த்து போராடுங்க. நிறைய பிள்ளைகளை பார்க்குறேன், அப்படியே வாயை மூடி இருக்கிறீங்க, உங்களுக்கே தெரியல. நாவை திறந்து என்னை என்று நிரப்புமையா உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. என்னை என்று நிரப்புமையா உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. என்னை என்று நிரப்புமையா உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. என்னை என்று நிரப்புமையா பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமையின் ஆவி பிள்ளைகளை நிரப்பட்டும். கேளுங்க, கண்களை மூடி கேளு. ஆவியானவரே, என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் நிரப்புமானவரே. பிள்ளைகள் இந்த இடத்திலே நிரப்பப்படுவார்களா? இயேசுவின் வல்லமை பிள்ளைகளை நிரப்பட்டும். கண்களை மூடி கேளு. என்னை என்று நிரப்புமையா உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. அப்படியே கண்களை போடுவோமா? அப்படியே கரங்களை விரிங்க பார்ப்போம். இதோ ஆண்டவரே, என்னை இன்று நிரப்புமையா, உம் சித்தம் போல் நடத்துமையா என்ற வார்த்தையை சொல்லுங்களேன்.
என்னை என்று நிரப்பும் ஐயா, உந்தன் சித்தமுள் நடத்தும் ஐயா. கண்களை மூடி சொல்லுங்க பிள்ளைகளே, உம்முடைய என்னை நிரப்புங்க ஆவியானவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அன்னை மரியாள் நிறைப்பன ஆவியானவரே, அன்னை மரியாவே எனக்கு வேற ஒன்றும் வேணாம், உங்களை நிரப்பன ஆவியானவர் என்னையும் நிரப்பணும். திருத்தூதர்களுக்காக நீங்கள் ஜெபித்த பொழுது திருத்தூதர்கள் ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். இங்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆவியின் வல்லமையால் நிரப்பப்படுவார்களாக. பலவீனத்தின் ஆவியிலிருந்து பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. அச்சத்தின் பிடியிலிருந்து பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. அன்னை மரியா அச்சத்தினுடைய நிறைவில் இருந்த பொழுதும் கூட அவர் அச்சப்படாத தாயாக இருந்தார். பயம் அவரிடத்தில் இல்லை. சாவு அவரை பயப்பட வைக்கவில்லை. துன்பங்கள் அவரை நெருக்கவில்லை. அவர் எதற்கும் பயப்படலை. எதையும் துணிந்து நிற்க வல்லமையோடு இருந்த தாய். எல்லாத்துக்கும் மத்தியில் மரியாள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஒப்பு கொடுப்பாய், இதோ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சியை அப்படியே பாருங்க பிள்ளைங்க. உன் வீட்டில் இருக்கிற உன் தாய் மகிழ்ச்சி, உனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்ய உனக்காக இருக்கிற தாய், உனக்காக இருக்கிற தந்தை, அவங்க உயிரோடு இல்லைன்னாலும் அவங்க செய்த நன்மைகளை எல்லாம் யோசித்து பாருங்க. அவங்கள யோசித்து பாரு. அப்படியே அவங்க இருக்கிறாங்கன்னா முகத்தை அப்படியே அவங்களுக்கு முகத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து பாருங்க. அவர்கள் உனக்கு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். உனக்கு எத்தனை ஆசிரியர்கள், நீ சிறு குழந்தையாக இருந்த பொழுது உன் கரத்தை பிடித்து உனக்கு கற்றுக் கொடுத்த தெய்வம் அவர்கள். இதோ ஆசிரியர் பெருமக்கள், எத்தனை மகிழ்ச்சியின் அடையாளங்கள். இதோ நீங்கள் கடந்து வந்த பொழுது உங்களுடைய உறவுகள், தாத்தா பாட்டி மாமா அத்தை, இப்படி எத்தனையோ உறவுகள், அவங்களெல்லாம் அப்படியே மண்டைக்குள்ளே அப்படியே கண்களுக்கு முன்னாடி கிளான்ஸ் பண்ணுங்க. கண்களை மூடுங்க. கண்களை மூடி அப்படியே ஒரு நிமிஷம் தியானிச்சு பாருங்க. உன் மகிழ்ச்சி எவ்வளோ பெருசுன்னு தெரியும். ஒன்றுமில்லைன்னு நினைச்சியே கடவுள் உன்னை எவ்வளோ ஆசீர்வாதங்களால் நிறைத்திருந்தார் பாருங்க. நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கென்று ஒரு கணவர், உங்களுக்கென்று ஒரு மனைவி, குறைகள் இருக்கலாம், ஆனால் உங்களை அன்பு செய்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா பொசுக்குன்னு ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்குன்னு ஒரு உறவு இருக்குதே. யோசித்து பாருங்க. கண்களை மூடி பிள்ளைகளை யோசித்து பாருங்க. இதோ அந்த மகிழ்ச்சி உண்மையாகவே உங்கள் உள்ள மகிழ்கிறதான்றது யோசித்து பாருங்க. சும்மா அவர்களெல்லாம் பார்த்து வேதனைப்படுவதற்கல்ல, அவர்களிடமிருந்தும் ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். நீங்கள் தீயவர்கள் என்று எனக்கு தீமை செஞ்சுட்டாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சண்டை வந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருந்தார்கள். நீங்களும் அவர்களுக்கு எல்லாம் நன்மை செய்திருக்கிறீங்க. உங்களையும் நன்மை செய்கிற பாத்திரமாய் ஆண்டவர் வைத்திருந்தார். அன்னை மரியாள் இன்னைக்கு சொல்றாங்க, என்னையும் துன்பங்கள் சூழ்ந்திருந்தது, துன்ப முடிச்சுகள் என்னை சூழ்ந்திருந்தது, ஆனால் நான் ஆண்டவரை நம்பினேன். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை அவர் கைவிடவே மாட்டார் என்று நான். ஆகவே எனக்கு எதிராக இருந்தவர்கள் கூட எனக்கு மகிழ்ச்சியின் அடையாளமாகவே தோன்றினார்கள். அன்னை மரியாளை கேட்டால் இப்படித்தான் சொல்லுவாங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, இந்த மகிழ்ச்சியின் அடையாளத்தை ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. எனக்கு மகிழ்ச்சி கொடுத்த எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒப்பு கொடுப்பாயா? இதோ இன்றைக்கு நீங்கள் அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க. உங்கள் அப்பாவை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க இறந்திருந்தால், அவங்க மேலே நீங்கள் கோபமாக இருந்தால் ஆசீர்வதிங்க. மகளே, உங்களுடைய தாயை ஆசீர்வதிங்க. எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், ஆண்டவரை அவங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க. மனைவி ஆசீர்வதிங்க, கணவனை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், உதவி செய்கிறவர்கள், உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கிற உங்களுடைய பாஸ், உங்களுடைய பணியிடத்தில் உங்களை என்னதான் டார்கெட் பண்ணாலும் அவர்கள் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கிறாங்க. ஒப்பு கொடுங்க. அது எல்லாத்தையும் மாற்ற போறார் ஆண்டவர். உனக்கு எதிராய் எழுந்து நிற்கிற, எதிராய் சூழ்ச்சியாய் இருக்கிற எல்லா சூழ்ச்சிகளையும் ஆண்டவர் முறியடிக்க போகிறார். அன்னை மரியாளை சூழ்ந்திருந்த எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்த ஆண்டவர். இதோ செருக்குற்றவரை சிதறடிக்க செய்தவர், தாழ்ந்தோரை உயர்த்தினவர். உங்களையும் அப்படியா உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இதோ பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற எல்லா ஆசீர்வாத கிருபைக்குரிய பிள்ளைகளை எல்லாம் நீர் இப்பொழுது பிள்ளைகளுடைய ஜெபத்தின் மட்டில் இரக்கமாயிருந்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லோரும் ஒரு முறை சொல்லுவோம், ஆமென். சீராக்கின் ஞான நூல்ல நம்ம பார்க்குறோம் பாருங்க. சீராக்கின் ஞான நூல் 30:22 சொல்லுது, உள்ள மகிழ்ச்சியே, உள்ளத்தின் மகிழ்ச்சியே மனிதரை வாழ வைக்கிறது. பிரைஸ் தி லார்ட்.
உள்ளத்தின் மகிழ்ச்சி தான் மனுஷனை வாழ வைக்குது. அகமகிழ்வே மானிடரின் வாழ்நாளை வளரச் செய்கிறது. அகமகிழ்வு. அன்னை மரியாதை சுற்றிலும் உடலை அழிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் உள்ளத்தினுடைய மகிழ்ச்சியை யாராலும் தொட முடியல. பிரைஸ் தி லார்ட். என்னிடத்துல சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு குருவானவர் வந்து பேசினார். கதவை தட்டினார், கதவை திறந்தேன். அப்போ ஒரு ஃபாதர் நின்னார். அவர் என் மேல் அக்கறையாக பேசினார். பேசிட்டு அப்போ எனக்கு சில பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கப்படலை, அது சரியாய் கொடுக்கப்படலை. அதனால் அவர் என்ன சொன்னார், நான் அமைதியாக இருந்தேன் அந்த நாட்களில். அப்பொழுது அவர் சொல்கிறாரு, என்ன அப்படியே உட்காந்துருக்கிற, மண்ணா போயிடுவையா அப்படின்னார். இப்படியே உட்காந்துருந்தா போய் சண்டை போடு, போய் சண்டையை போட்டு உன் அதிகாரத்தை வாங்கிக்கோ அப்படி சொன்னார். நான் சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தை, ஃபாதர், மகிழ்ச்சியை நான் அடுத்தவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வாழ்கிறவன் இல்லை, என் மகிழ்ச்சி என்கிட்ட தான் இருக்குது, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். போயிட்டு வரட்டா அப்படின்ட்டு போயிட்டார். பிரைஸ் தி லார்ட். பிசாசு நமக்கு ராங் கைடிங் கொடுப்பான் சில நேரத்தில். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா உங்களை யாரும் தவறாய் வழி நடத்த முடியாது. ஹல்லேலூயா. சீராக்கின் ஞான நூல் 30:22 அன்னை மரியாள் படிச்சிருந்தாங்க, உணர்ந்திருந்தாங்க. உள்ளத்தினுடைய அக மகிழ்வை அவங்க யார்ட்டையும் கொடுக்கல. இந்த அக மகிழ்வை இழந்து போகிற பிள்ளைகள் தான் தங்களை என்ன செய்வாங்க, வெறுமைக்குள்ளே கொண்டு போவாங்க, டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போவாங்க. அந்த டிப்ரெஷனையும் வெறுமையும் மாற்றுறதுக்கு பாவத்துக்குள்ளே போய் உட்காந்திப்பாங்க, பாட்டில் திறப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு வேதனை தருகிற, கவர்மெண்ட்டுக்கு மகிழ்ச்சி கொடுக்குற ஒரு காரியம், ஆனால் என்னை மாதிரி ஒரு ஆட்களுக்கு வேதனை கொடுக்குற காரியம். இந்த தீபாவளி, கிறிஸ்மஸ்ஸு, இந்த மாதிரி முக்கியமான பெருவிழா நாட்களுக்கு பின்னாடி பார்த்தா டாஸ்மார்க்குடைய வரவை பற்றி சொல்லுவாங்க. 700 கோடி திருச்சியில் வாங்க. எனக்கு அப்போ நெஞ்சே நின்றுடும். பிரைஸ் தி லார்ட். 700 கோடி. இதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கும் சில பேர்த்துக்கெல்லாம், ஆனால் நமக்கு கவலையாக இருக்குது. பாருங்கள் பிள்ளைகளே, அப்போ இவ்வளோ பேருக்கும் இன்னும் நம்ம வேலை செய்ய வேண்டி இருக்குதுன்னு நான் இன்னும் எனக்குள்ள ஒரு பாடத்தை சொல்லிக் கொள்வதுண்டு. பாருங்கள், இது இன்றைக்கி ஏன் இப்படி மக்கள் ஓடுறாங்க, ஏன் இங்கே இவ்வளோ தூரம் ஒரு ரிசல்ட் நமக்கு ஒரு, அது புள்ளி விவரம், அது சரியான புள்ளி விவரம். அதனால தான் அதை வச்சு நம்ம பேசுகிறோம். அது சும்மா எதேச்சியாக நம்ம சொல்கிறதில்ல. இவ்வளோ சேல்ஸ் ஆகியிருக்குது அப்படின்னா இவ்வளோ மனிதர்கள் அங்கே போயிருக்கிறாங்க, எவ்வளோ போயிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். குடிக்கிறவங்களாம் வெறுமையை போக்குறதுக்கு குடிக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. பரவாயில்ல, கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, இந்த எட்டுப்பட்டு பையன் வெளியில் வரட்டு கல்லை விட்டு அடிக்கிறேன் பார் அப்படின்னு. பரவாயில்ல, தப்பாக சொல்லிட்டா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு பாட்டியம்மா வந்து அழுவுது, சாமி நான் 3 தடவை தப்பாக சொல்லிட்டேன் சாமி. பரவாயில்ல, தப்பாக சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் அட்டன்டிவாக இருக்கிறீங்களான்னு நம்ம பார்க்குறோம், உங்களை செக் பண்ணணும். இப்போ இங்கே வந்து ஏமாந்துடக்கூடாதுன்னு இவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறோம்ல, வெளியில் போனோன்னுமே ஏமாந்து போயிடுறமே. வெளியில் போனோன்னுமே பார்த்தீங்கன்னாக்கா, சும்மா வாய முடியல லூசு மாதிரி பேசுகிற பாருங்க. அடுத்தவரை அறிவிலியேன்னு சொன்னீங்கன்னா என்ன உனக்கு என்ன கிடைக்குதான்? சொல்ல மாட்டீங்க நீங்கள், ஏன்னா பெரிய பெரிய வார்த்தை எது, எரி நரகம். லூசுனா என்ன அர்த்தம்? நீ அறிவிலியேன்னு சொல்கிற. இங்கே ரொம்ப டீசெண்டான வார்த்தையை போட்டிருக்காங்க. நிறைய பேருடைய வாயில் இந்த வார்த்தை வரும். புருஷனை திட்டும்போது, லூசு மாதிரி பேசுகிறீங்க. பொண்டாட்டியை பேசும்போது, இந்தாடி லூசு மாதிரி பேசாத. டோனு தான் மாறுது, மேட்ரு ஒன்று தான். பிள்ளைங்க அப்பா அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, ஏமா சும்மா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த லூசு வார்த்தையை எங்கே கேட்டாலும் அப்படியே நெஞ்செல்லாம் எரியும். எவ்வளோ ஈஸியாக நம்ம பழகிட்டோம் பாருங்களேன். பரவாயில்ல, இது ஒரு கேஷுவல் டாக்காக மாறிட்டு, அதனால் ஒன்றும் பெரிய, ஆனால் யோசிக்கணும் இல்லையா? அதனால தான் சொல்கிறோம் பிள்ளைகளே, அந்த வெறுமையை போக்குறதுக்கு இன்றைக்கி நம்ம டிவி, தொலைக்காட்சி, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி செல்ஃபோனை எடுத்து தடவ ஆரம்பித்தோம்னா மணிக்கணக்காக தடவிட்டே இருக்கிறோம். மணிக்கணக்காக தடவுறோம். நீங்கள் எப்போல்லாம் செல்ஃபோனை எடுத்து ரீலை தடவ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஒரு காரியம் இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க, பேயோட மூஞ்சை தடவிட்டே இருக்கிறீங்க. பேயோட மூஞ்சை தடவுறீங்க. பிரைஸ் தி லார்ட். அது நீங்கள் அதை இப்போ நாயை தடவும் போது நாய்க்கு உனக்கையாக இருக்கும்ல, அது மாதிரி பேய்க்கு உனக்கையாக இருக்கும். அப்போ பேய் உங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும்ல, செய்யணுமா இல்லையா? அதுக்கு ரிட்டர்ன், அதுவும் நன்றி உள்ள ஒரு விலங்கு தானே. அதுக்கு என்ன செய்யுது? அது வாழை எடுத்து வாயில் வச்சிருந்து நீ சப்பிக்கிட்டே தடவுறேன். வாயை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. இந்தமாதிரி தடவும் போது என் ஞாபகம் தான் ஈடுபட்டவன் இது வேற சொல்லிவிட்டான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க பிள்ளைகளே, வேற நீங்கள் யோசிச்சு பாருங்க. என்ன நான் சொல்கிறது வந்து தவறாக இருக்க முடியவே முடியாது. ஏன்னா நானே மாட்டிக்கிட்டு இருக்கேன் சில நேரத்தில். சேத்துல ஏதோ கவலையாக இருக்கேன்னு இப்படி எடுத்து போர் அடிக்குதுன்னு தடவும் 1/2 மணி நேரம் போயிடும். ஐயோ கன்றாவி 1/2 மணி நேரம் போச்சா பாருங்கள். அப்படி தான் தின்னுக்கிட்டு இருக்குது இந்த செல்ஃபோன். அதனால தான் சொல்கிறோம், குடி, செல்ஃபோன், தொலைக்காட்சி பாருங்களேன். இன்றைக்கி குழந்தை பிள்ளைய கூப்பிட்டு கேட்டால் சொல்லும் என்ன செய்யணும். இப்போ குட்டி பாப்பான்னு உட்காந்துருக்கான். இங்கே வாடா கண்ணு, இங்கே வாயா. அது பார்க்குது. நான் இன்றைக்கின்னு பார்த்து வந்தேனா. உங்கள் பேர் என்ன? ஹானா நல்ல பேர் பாருங்களேன். ஹானா உங்களுக்கு முன்னாடி 2 தட்டு வைக்கிறேன். ஒரு தட்டில் சாணி, ஒரு தட்டில் சாம்பார் சோறு. அம்மா சமைச்ச சாம்பார் சாப்பாடு. இங்கே ஒரு சாணி, பசுமாடு போட்ட சாணி. 2ஐயும் வச்சு எதையாவது எடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறேன். எதை சாப்பிடுவீங்க? சாம்பார் சாதம். எப்போவுமே இதுதானே சாப்பிட்றீங்க. ஒரு நாள் ஒரு சாணியை சாப்பிடுவீங்களா? இப்போ நான் சாமியார் சொல்கிறேன், இன்றைக்கி சாணியை சாப்பிடுன்னு சொல்கிறேன். சாப்பிடுவீங்களா? பார்த்தீங்களா, சாமியார் சொன்னாலும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அது சாணி. அது நினைக்கிது சாணியாக திங்க சொல்கிற சாணி பயல. இப்போ நீ என்ன பண்ணுறேன் பார். காட் பிளெஸ் யூ அண்ணா. தேங்க்யூ. தைரியமாக வந்தீங்க, சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னீங்க. உங்களை வாழ்த்துறோம், கை தட்டுவோம். வெரி குட், தேங்க்யூ. ப்ளீஸ் பி சீட்டட். பாருங்கள், எத்தனாவது படிக்கிறீங்க அண்ணா? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை. இதை விட சின்ன குழந்தைய கூப்பிட்டா கூட சொல்லும். அங்கே ஒரு மாஸ்டர் உட்காந்து கோட் ஷூட் போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறார். அவரை கூப்பிட்டா கூட சொல்லுவார். அவர் 2ஆம் கிளாஸ் படிக்கிறாரா? 1ஆம் கிளாஸா? எல்கேஜி படிக்கிறார். அவரை கேட்டால் கூட சொல்லுவார். அவர் சிரிக்கிறார். கேட்டு பாடுறா. ஒருத்தர் பையனை கூப்பிட்டு கேட்டேன், சாமியார் நான் சொல்கிறேன் சாணி சாப்பிட்றேங்க அப்படின்ட்டான். என்னையே மாட்டி விட்டான். என்னப்பா இப்படி சொல்லிட்டேன். பெரியவங்க சொன்னால் கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்காங்களாம். நீ செமினேரிக்கு போயிடுவ, சாமியார் ஆகிடுவ அப்படின்னேன். தேவ பிள்ளையில் ஒரு குழந்தைக்கு தெரியும் பிள்ளைகளை. பாருங்கள், இது சாணி, இது சாப்பாடு. பெரியவங்க நம்ம இன்றைக்கி உடம்புக்குள்ளே போகிறது குழந்தை கூட தெரிஞ்சு வச்சுருக்கு. நம்ம உடம்புல போகிறதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். மனசுக்குள்ளே போகிறது பெரியவங்களுக்கு தெரியணும்ல. இன்றைக்கி ஒரே குடும்பமாக உட்காந்து பிக் பாஸ் பார்க்குறிய. அம்மாவும் ரசிக்குது, அப்பாவும் ரசிக்குது, வீட்டில் பொம்பளை பிள்ளையை ரசிக்குது, புருஷனை ரசிக்குது, எல்லாம் ஒன்றா ரசிக்குது. எதை ரசிக்குது? அவன் ஒருத்தையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அது அரை ஆடைகள் கூட இல்லை, அது கால் ஆடையோ கோட்டரான்னு கூட சொல்ல தெரியல. சில நேரம் உத்து பார்க்கணும், ஆடை இருக்கா இல்லையா. அது அப்பாவும் ரசிக்கிறாரு, மகளும் ரசிக்குது, அம்மாவும் ரசிக்கிறாங்க, பிள்ளையும் ரசிக்கிறான். இது இந்த ரசனைக்கு என்ன பேர் சொல்கிறதுங்க? நீங்கள் என்ன சொல்வீங்க? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இது சாணி. இந்த சாணியை நீங்கள் திங்க முடியுமா? எந்த ஊர்லேயுமே ஜெயிக்காத ஒரு ப்ரோக்ராம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்குதுங்க. ஏன்? தரங்கட்டு போயிட்டோம் பிள்ளைகளை, தரங்கட்டு போயிட்டோம். தேவ பிள்ளைகளை, நம்ம அதனால தான் சொல்கிறோம் பிள்ளைகளை, நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர். ஆண்டவர் சொல்கிறார், உன்கிட்ட ஏன், உனக்கு எனக்கு ஏன் இந்த சேலஞ்சு கொடுக்குறார், ஏன் இந்த அழுத்தம் கொடுக்குறார் கடவுள்? பாருங்கள், நம்மளை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். நல்லது எதுன்னு நமக்கு தான் சொல்லி கொடுக்குறார். ஆனால் கிறிஸ்தவர்கள் தான் இந்த நன்மையை இன்னைக்கு உதறி தள்ளுறோம். ஆனால் நிறைய கேட்குறோம் பிள்ளைகளை, நிறைய கேட்குறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரமாட்டேங்குது. அன்னை மரியாள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அக மகிழ்ச்சியோடு இருக்கிற பிள்ளைங்க அகமகிழ்வோடு நீங்கள் நன்மையை தேடுவீங்க. எங்கள் அப்பா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பஸ்ஸில் போகும்போதெல்லாம் வெள்ளரி பிஞ்சு வாங்கி கொடுப்பார். நான் மனசில் கரிச்சு கொட்டிடுவேன். ஏன்னா வடை போகும், போண்டா போகும், அதெல்லாம் வாங்கி தர மாட்டார். ஏன்னா அவருக்கு அப்போ இருந்த ஞானம் அவருக்கு தெரிஞ்சது, இதெல்லாம் ஆபத்து, வயிற்று கொத்து அப்படின்னு. வெள்ளரி பிஞ்சு நல்லது உடம்புக்குன்னு அவருக்கு தெரியும், எனக்கு தெரியல. அப்போ நமக்கு அந்த நிறைவுக்குள்ளே வரும்போது புரியுது. இன்றைக்கி நான் அதை தான் செய்கிறேன். கடவுள் அதுக்கு தான் அன்னை மரியாள் நமக்கு நிறைவுக்குள்ளே போகிறது எதுங்கிறத காட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் என்ன பண்ணுறோம்? அந்த சிறு பிள்ளைக்குரிய அடையாளத்தோடையே வாழ விரும்புகிறோம். அதனால தான் நிறைவை நோக்கி போகலை. அதனால தான் என்ன செய்கிறோம்? வெறுமை வருகிற பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? போய் எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிறோம், செல்ஃபோன் எடுக்கிறோம், யார்ட்டையாவது பேசுகிறோம், என்ன பண்ணுறோன்னு தெரியல. பாருங்கள், இன்றைக்கி மெசேஜ் அனுப்புகிறோன்ற பேரில் பொம்மை, அவன் எல்லாமே உள்ளுக்குள்ளே விஷயத்தோடு தான் வச்சுருக்கான். அந்த பொம்மை சின்ன பொம்மை, அதில் முத்தம் கொடுக்குது. பொம்மை முத்தம் கொடுக்குது, வாயில் கொடுக்குது, கண்ணில் கொடுக்குது, மூக்கில் கொடுக்குது. சில பேர் அது என்ன கொடுக்குறதுன்னு தெரியாமல் எனக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. நான் சொல்லுவேன், என்னம்மா இந்த வயசில் இந்த மாதிரி முத்தம் கொடுக்குற பொம்மையா? முத்தம் கொடுக்குதா? அது என்னமோ தெரில சாமி, அது என்னமோ புள்ளியா இருந்தது, அனுப்பிச்சி விட்டேன். முத்தம் கொடுக்குதுமா, பரவாயில்ல வச்சுக்கங்களாம். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையில் உலகம் நம்மளை தப்பாக நடத்திக்கிட்டு இருக்கு.
நீங்கள் இந்த அழிவுக்குரிய சீரழிந்த தலைமுறையை விட்டு விலகி ஓடி உங்களை காப்பாற்றிக்கங்க. அதுக்கு தான் அன்னை மரியாள் இன்றைக்கி துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கணும்னா நீ விட்டா தானே அவிழ்ப்பாங்க. மாதாம்மா சொல்கிற வழியில் போனால் தானே உனக்கு அவிழ்ப்பாங்க, அந்த துன்பம் போகும். அன்னை மரியாள் சொல்கிறாங்க, இந்த வழியாக போப்பா, உன் பிரச்சனையெல்லாம் இல்லை மாதாவே, நான் இந்த வழியாகவே போகிறேன். பாருங்கள், அப்போ எப்படி உன்னுடைய கஷ்டங்கள் மாறும். அதனால தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாங்க. அன்னை மரியாள் இன்றைக்கி நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம், நீ மகிழ்ச்சியாயிரு. முதல்ல அது இல்லை, இது இல்லை அந்த நினைப்பை விட்டுட்டு இது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. இன்றைக்கி சொல்லி பாருங்களேன், 7 நாள் உங்களுக்கு நான் சான்ஸ் தரேன். இன்னையிலேருந்து 7 நாள் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கோ அதையெல்லாம் டெய்லி சொல்லி காலையில் எந்திரிச்ச உடனேயும் இன்றைக்கி எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான உயிரை கொடுத்தீங்க, நன்றி. காலையில் எந்திரிக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்காரரை பார்க்குறீங்க, எந்திரிச்சிட்டார். மனைவியை பார்க்குறீங்க, எந்திரிச்சிட்டாங்க. பிள்ளைகளை பார்க்குறீங்களா, எந்திரிச்சிட்டாங்க. என்றைக்காவது நம்ம மகிழ்ச்சியாக ப்ரைஸ் த லார்ட், ஹாய் குட் மார்னிங் அப்படி சொல்லியிருக்கோமா? பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சா அப்படியே அதான் சாத்துப்பா காற்று வருது வேற. காலங்கத்தாலையும் பார்த்தீங்கன்னா அந்த அருவருப்பான பேச்சு, ஒருத்தர் பார்த்து மகிழ்ச்சியாக ஒரு விஷ் பண்ணிக்கிறது இல்லை. ஏன் எந்திரிச்ச நீனுங்கிற மாதிரி. ஒருவேளை அவங்க எந்திரிக்காமல் விட்டுருந்தா எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்களேன். ஒரு நிமிஷம் நம்ம அன்பு செய்கிற அந்த உறவு எந்திரிக்கலைன்னா எப்படி இருந்திருக்கும் நமக்கு. அப்போ பாருங்க, ஒவ்வொரு நாளும் அந்த அதிசயத்தை நம்ம மகிழ்ச்சியாக பார்க்கலையே. நம்ம ஏதோ வெறுமையின் பிள்ளைகளாக எந்திரிச்சிட்டான், எனக்கு காப்பியாக பொண்ணுமா, ஐயோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அழுத்தம், வெறுமை. அதனால தான் இந்த வெறுமை தான் நம்மளை கொண்டு போய் எங்கேயோ தள்ளிடுது பிள்ளைகளை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளத்தின் மகிழ்ச்சி. 2 கொரிந்தியர் 8:2 சொல்லுது, அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருந்தார்கள். நம்ம ஒன்றும் இயலாத காரியத்தை பற்றி பேசலை. அன்னை மரியாள் எப்படி இருந்தாங்களோ அதே உணர்வை திருத்தூதர்கள் பெற்றுக்கொண்டிருந்தாங்க. 2 கொரிந்தியர் 8:2 சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாய் சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, நீங்க மகிழ்ச்சியா இருந்தா தானே வாரி வழங்குவீங்க. இப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். பா இவ்வளோ பேர் மகிழ்ச்சியாக. அப்போ வாரி வழங்கணும். கழுத்தில் இருக்கிற 5 பவுனை கழட்டி போட்டு போங்கன்னா போட்டுருவீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஃபாதர் சொன்னார், இந்த இடத்துல ஒரு பெரிய கோயில் கட்ட போகிறாராம்மா. அதுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களால் எவ்வளோ முடியுமோ கொடுங்களேன். அன்னை மரியாளுக்கு துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் ஒரு தாய்க்கு ஒரு சிறப்பான இடம் இந்த இடம். இதான் முதல்ல நம்முடைய ஆசியாவில் இந்த இடத்துல கட்டுறதாக ஃபாதர் சொல்லிட்டு இருந்தாங்க. மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இந்த இடத்துல உருவாக போகிறது. ஹல்லேலூயா. அதில் ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் உங்கள் ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். 10 ஸ்கொயர் நம்ம உட்கார்றதுக்கு, நம்ம வீட்டில் வந்தால் உட்கார்றோம், நம்ம இடத்துல உட்கார்றோம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். சரி, நான் அதுக்காக வரல. சாமியார் ஏதோ சொல்லியிருப்பார் போட, அழுத்தமாக சொல்லியிருக்கிறாரு, செயினை கழட்டாமல் விடாதையா அப்படின்னு. அப்படியெல்லாம் அவர் சொல்லலை. இப்போ ஃபாதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என் துன்பத்தெல்லாம் சொன்னேன். அவரும் கொஞ்சம் நேரத்தில் அவர் மூஞ்சி அப்படியே சோகமாகிடுச்சு. ஆல்பர்ட் சாமி இவ்வளோ சிரிப்பாக பேசுகிறாரு, இவருக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையா? அந்த பிரச்சனை நான் இங்கே சொல்ல முடியாது, இல்லை வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆமாம், விட்டு வெட்டி போட்டுருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அதனால் துன்பங்கள் இல்லாமல் இல்லை பிள்ளைகளை, எல்லாம் இங்கே இருக்குது. ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் அதை தான் சொல்லிக் கொடு. நீ மகிழ்ச்சியாக இருந்து பார். 7 நாள் நீ ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை சொல்லி நன்றி சொல்லி பாருங்களேன். 8ஆவது நாள் உங்கள் மகிழ்ச்சியை ஆட்டோமேட்டிக்காக ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு மகிழ்ச்சியை பற்றி நிறைய பேர் நம்மளோட பேசியிருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு பேசியிருக்கிறாரு. யோவான் நற்செய்தி 15:11 சொல்லியிருக்கிறாரு, நான் இவற்றை உங்களுக்கு சொன்னேன், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும், இதை சொல்லியிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம மகிழ்ச்சி நிறைவடையும். நீங்கள் செய்து பாருங்களேன். உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்துங்க. உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறதுல இல்லை, வார்த்தையாக வெளிப்படுத்துங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 பேர்கிட்டையாவது, எவ்வளோ பேரை நம்ம சந்திக்க போகிறோம், எவ்வளோ பேரை சந்திக்கிறோம், ஒரு 5 பேரையாவது அப்ரிஷியேட் பண்ணுங்கள். யூ ஆர் லுக்கிங் குட், காட் பிளஸ் யூ சொல்லுங்கள். பார்க்குறவங்களெல்லாம் ரோட்டில் போவீங்க, பஸ்ஸுக்கு நிற்பீங்க, இப்படியே உட்காரங்க மாதிரியே நிற்போம். நம்ம யாரோ பார்த்தோம், ஏன் தெரிஞ்சவங்க வந்தால் நல்ல பிரதர் பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ, நல்லா இருக்கீங்களா, வெரி குட் சொல்லுங்களேன், காட் பிளஸ் யூ சொல்லுங்கள். ஏன் நீங்கள் சொல்லக்கூடாதா? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ப்ளஸ் பண்ணலாமா இல்லையா?
ப்ளஸ் பண்ணுறதுக்கு என்ன நம்மக்கிட்ட வேணும்? ஒருத்தர் நாங்கள் இப்போ ப்ளஸ் பண்ணுறோம்ல, நாங்கள் யார்? குரு, அபிஷேகம் வாங்கியிருக்கோம், அதனால் ப்ளஸ் பண்ணுறோம். நீங்களாம் யார்? வாங்கிறதுக்கே பிறந்திருக்கோம். பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் வாங்கினவங்க யாராவது இருந்தீங்கன்னா கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். பாருங்கள், 10 தலை தூக்கி இருக்கு. வெரி குட். கை கீழே போடுங்க. ஞானஸ்தானம் வாங்கினவங்களாம் கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். திருமுழுக்கு வாங்கினவங்களாம் இங்கே பற்றியா? கை ஆட்டுங்க அப்படி. பாருங்கள், எல்லாரும் கை தூக்கியாச்சு. பிரைஸ் தி லார்ட். இந்த குட்டி பிள்ளை வாங்கியிருக்காம்மா ஞானஸ்தானம். அந்த குழந்தைக்கு பாருங்கள், அவர் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அவர் டிஸ்டர்ப் பண்ணாங்க. நோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் உலகத்தில் அவர் இருக்கட்டும். பாருங்கள், அந்த குழந்தைக்கு என்ன வாங்கினதே தெரியாது. இப்போ உங்களுக்கும் தெரியாது இல்லையா? நம்ம எப்போ பேப்டிசம் வாங்கினோம்? நம்ம வாங்கும்போது நம்மளுடைய ஃபிசிக்கல் பொசிஷன் எப்படி இருந்துச்சு? பேம்பர்ஸ் கட்டிட்டு படுத்துருந்தோம். அப்போல்லாம் பேம்பர்ஸ் இல்லை ஃபாதர். ஆமாம், அப்புறம் துண்டு போட்டு தான் வந்துட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நல்லா பேசுனதை பார்த்து ஆண்டவர் கொடுத்தாரா? நல்லா பேசுகிறாயா அவன், இந்தா வச்சுக்கோ, கொடுத்தாரா? இல்லையே. சிரிக்கிறான். நிறைய நேரம் நம்ம குழந்தை அழுதுகிட்டு தான் இருந்துச்சு. நம்ம அழுதுகிட்டு தான் படுத்திருந்தோம். பாருங்கள் பிள்ளைகளே, உன் திறமையை பார்த்து, உன் அழகை பார்த்து, உன் அறிவை பார்த்து ஆண்டவர் அதை கொடுத்திருந்தா அவருடைய அருளுக்கு பொருளே இல்லாமல் போயிருக்கோம். கடவுள் கொடுக்கிற அந்த அருள் இலவசமாய் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த அருள் உன்னுடைய திறமைக்காக கொடுக்கப்படல, அவருடைய அன்பினால வந்தது. அந்த அருள் என்ன செய்தது தெரியுங்களா? உங்களை அபிஷேகம் செய்தது. ஒரு குருவானவர் அபிஷேகிக்கப்பட்ட பொழுது அந்த கிறிஸ்மா என்கிற அபிஷேக எண்ணெய் எங்களுடைய கரங்களில் பூசப்பட்டு நாங்கள் அபிஷேகிக்கப்பட்டோம். அதனால தான் நாங்கள் கை வச்சு மந்திரிக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு ஆயர் ஒருவர் அபிஷேகிக்கப்படுகிற பொழுது அதே கிறிஸ்மா எண்ணெய் அவருடைய தலையில் ஊற்றப்பட்டு அவரும் அபிஷேகிக்கப்பட்டார். அதனால தான் ஆயர் அப்படி சொல்கிறோம். ஒரு எண்ணெய், ஒரு அபிஷேக எண்ணெய், ஒருத்தரை ஆயராக பயன்படுத்தப்பட்ட எண்ணெய், ஒரு குருவாக ஒருத்தரை உயர்த்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் தான் உங்கள் தலையிலும் பூசப்பட்டு நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இது புரியாததுனால தான் யாராவது வந்து அபிஷேகம் வாங்கியிருக்கிறியான்னு கேட்டால் நம்மளால் என்னென்னு தெரியாமல் ஐயோ இல்லவே இல்லை ரட்சிப்பா இந்த சொன்னமே இல்லைங்க இந்த கோயிலில் அப்படின்னு நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. போகிற போக்கில் நம்ம சபைக்கு என்ன சிறப்பான காரியம், நம்ம இதில் காதில் கையில் போடப்படாது, எல்லாத்தையும் கழட்டிடுங்க. கழட்டிட்டு என்ன செய்யணும்? ஏன்ட்ட போடு, அவன் வாங்கிக்கிறான். பிரைஸ் எல்லாம் நல்லா இருந்தது, அங்கே ஒன்றும் இல்லாமல் மொட்டையாக நிற்கிது போய். நம்ம இதில் அதெல்லாம் கிடையாது. நீ கடவுளுக்காக ஆத்மாவில் இழந்து போ, ஆடையை கிழித்து கொள்ள வேண்டாம். எதை கிழித்துக்கோ? உன் ஆத்மாவை கிழிங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம். பிரைஸ் எல்லாம். அதுக்காக நீங்கள் பொட்டு வைக்கல பூ வைக்கல, அது உங்களுடைய தனிப்பட்ட இஷ்டம். அதை நாம் வந்து குறை சொல்லலை. எங்கள் அம்மாவும் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே பொட்டு வைக்காமல் இருந்தாங்க. நான் கேட்டேன், என்னம்மா பொட்டு வைக்கலையா? இல்லைப்பா எனக்கு அது பிடிக்கலப்பான்னாங்க. அன்னையிலேருந்து அவங்க பொட்டு வைக்க மாட்டாங்க. நாம் அதை அவங்கள சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. பாருங்கள், அது உங்கள் விருப்பம். ஆனால் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க. ஒரு சில சபைகள் அப்படி செய்வாங்க, அதை பற்றி நம்ம குறை சொல்லலை அவங்கள பற்றி. பட் ஆனால் நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் பிள்ளைகளே. பேப்டிசம் இஸ் அ பிளெஸ்ஸிங், இட்ஸ் அனாயிண்டிங். உங்கள் தலையில் வைக்கப்பட்ட ஆவிக்குரிய அனாயிண்டிங். அதில் தான் நீங்களும் குருவாக உயர்ந்திருக்கிறீங்க. குருத்துவ அபிஷேகத்தில் நீங்களும் உயர்ந்திருக்கிறீங்க. ஆண்டவர் எங்களை மட்டும் குருவாக இல்லை, உங்களையும் குருவாக அழைத்திருக்கிறார். அப்போது ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தார். பிரைஸ் தி லார்ட். எப்போ உங்களுக்கு முதல் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார்? திருமுழுக்கின் பொழுது கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னா நீங்கள் அபிஷேகம் வாங்கியிருக்கீங்களா இல்லையா? வாங்கியிருக்கீங்களா இல்லையா? அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தின் ஆவியானவர் நீங்கள் யாரையாவது மந்திரிச்சா அவர்களை ஆசீர்வதிப்பாரா இல்லையா? ஆசீர்வதிப்பாரா இல்லையா? ஆமாம், ஆசீர்வதிப்பார். அவர் தீமையை சபிக்க மாட்டார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஏன் நம்ம இவ்வளோ நாள் ஆசீர்வதிக்கலை? நம்ம கொடுக்கணும்னு நினைக்கல. எப்போ பார்த்தாலும் இப்படியே கை நின்றுச்சு, ஐயா அம்மா ஐயா ஏதாவது போட்டு போங்களே. அப்போ அன்னை மரியாள் எப்போதுமே எப்படி நிற்கலை? கொடுக்கிற தாயாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் நிறைய நம்ம பைபிளில் அன்னை மரியாளை பற்றி எழுதியிருந்தால் அது அன்னை மரியாளுடைய விவிலியமாக மாறி ஆண்டவருடைய விவிலியமாக இருக்காது. அதனால தான் அன்னை மரியாளுடைய செயல்பாடுகள்லாம் குறைச்சின்னு நிறைய பண்ணியிருப்பாங்க. அம்மா வந்து எவ்வளோ சும்மாவே இருந்திருக்க மாட்டாங்க. பாருங்கள், சீடர்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் வந்து ஓடிட்டாங்க. சிலுவையில் யாருமே இல்லை, சிலுவைக்கு அடியில். அன்னை மரியாள் கோவப்பட்டிருப்பாங்களா? எங்கடா போனீங்க, எங்கே போனீங்க, என் பிள்ளை தனியாக கஷ்டப்பட்டு போனீங்க, எங்கே போனீங்க, ஒருமே வரப்படாது என் முன்னாடி அப்படி சொல்லியிருப்பாங்களா? இல்லை.
பேதுரு அழுதாராமா, அழுதுகிட்டே இருந்தாராம். அவங்க போய் அணைச்சி, அப்பா அழுவாதடா கண்ணா, அழுவாத. என் மகன் என்ன சொன்னார்ப்பா, 7 முறை இல்லை 70 முறை மன்னிச்சிருங்கன்னு சொன்னார். அவர் சொன்னவர் மன்னிப்பார். நீ மன்னிப்பார். நீ யூதாஸ் மாதிரி போய் தூக்கு போட்டு தொங்கிடாத. நீ ஆண்டவருடைய மன்னிப்பை நம்பு. வா, திருப்பி நம்ம கட்டி எழுப்புவோம். திருச்சபைக்கு முதலாக மகிழ்ச்சியாய் வித்திட்டவர் தாய்மரியாள். கைத்தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. அதனால தான் சொல்கிறேன், எந்த திருச்சபையும் தாய்மரியாள் இல்லாமல் செயல்படவே முடியாது. ஏன்னா விண்ணகத்தில் திருச்சபையே அன்னை மரியாளோட தான் நின்றுகிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. இங்கே திருச்சபையில் அன்னை மரியாள் வேண்டான்னு சொல்லிட்டு அங்கே போகிறவன் அன்னை மரியாளை பார்த்தோன்னே என்ன சொல்ல போகிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் பார்த்தோன்னே, அம்மா உங்களை நான் கொஞ்சம் தப்பாக பேசிவிட்டேன் சொல்லுவீங்களா? அதனால் தயவு செய்து அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டார் என்பது நம்மளுடைய ஏதோ ஒரு அறிவில் திருச்சபை நமக்கு சொன்னதில்லை. விவிலியத்தின்படி திருவெளிப்பாடு 3:21 சொல்கிறது, நான் வெற்றி பெற்று, இயேசு சொல்கிறாரு, நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல. இப்போ இயேசு வெற்றி பெற்றாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறாரா இல்லையா? வீற்றிருக்கிறார். அதே போல வெற்றி பெறும் எவருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். இப்போ அன்னை மரியாள் வெற்றி பெற்ற தாயா, தோல்வி அடைந்த தாயா? அப்போ வெற்றி பெற்ற தாய். திருவெளிப்பாடு நல்ல மனசில் வச்சுக்கோங்க. யாராவது கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். சும்மா இங்கே அப்படியே பக்தி பரவசத்தோடு இருந்துட்டு போயிடக்கூடாது. பக்தியும் பரவசமும் உங்களை மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. நீங்கள் தூய்மையாக இருக்கணும், புனிதமாக இருக்கணும்னா அறிவு தெளிவோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம பரவசத்தோடு இருக்கிறோம், ஆனால் அறிவோடு இருக்கிறது இல்லை. சில வேலையில் நிறைய பேர் கேள்வி கேட்கும் போது நமக்கு தெரியல, மாதாவை அவமானப்படுத்துகிறாங்கன்னா நம்ம பேச்சு இல்லாமல் நிற்கிறோம். அது சரின்னு சொல்கிறோம். இல்லை, திருவெளிப்பாடு 3:21 மனசில் ஏற்றி கொள்ளுங்க. திருவெளிப்பாடு 3:21 சொல்லுது. என்ன சொல்லுது? நான் வெற்றி பெற்று தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். அந்த உரிமையை அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் கொடுப்பார். நீங்கள் உங்களுக்கே கொடுப்பார். அந்த திருச்சபை வழிநடத்துகிற பாஸ்டருக்கு கொடுக்க போறார். இந்த திருச்சபையில் நிற்கிற சாமியாருக்கு கொடுக்க போறார். பிரைஸ் தி லார்ட். சாமியார்லாம் மோட்சத்துக்கு போவாங்களா? மோட்சத்துக்கு போவாங்கன்னு நம்புறவங்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சான்ஸே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பர்றா, அதுக்கு 10 பேர் தயவு செய்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாம் மோட்சத்தில் போய் பார்ப்போம். பார்க்கணும்னு ஆசையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, வெற்றி பெற எல்லாருக்கும் கொடுத்தவர் அன்னை மரியாள் கொடுக்காம இருப்பாரா? 5வது மகிமை தேவரசியம் 5வது தேவரசி என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? மகிமை தேவ ரகசியத்தில் 5வது தேவ ரகசியம் என்ன ரகசியம்? அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை குறித்து தியானிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். திருச்சபை கொடுத்த இந்த டாக்மா, இந்த ஒரு நம்பிக்கை கோட்பாடு சரியா தவறா? சொல்லுங்க, சரியா தவறா? இப்ப சரியாய் வழி நடத்தும் திருச்சபையில உட்கார்ந்து இருக்கிற நீங்க சரியா தவறா? அப்ப சரியான இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறவங்க கைரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்திரிச்சு நிப்போமா பிள்ளைகளே? ஆண்டவர் ரத்த கோட்டைக்குள்ளே உங்களை கூட்டிட்டு போறாரு. பிள்ளைகளே, ஆண்டவர் ரத்த கோட்டைக்குள்ளே கூட்டிட்டு போறாரு. ஆண்டவர் சொல்கிற அடையாளம் மகிழ்ச்சியா இருங்க. புனித அகுஸ்தினார் சொல்றாரு, பிள்ளைகளே, நீர் எங்களை உமக்காக உருவாக்கினீர், உம்மில் ஓய்வடையும் வரை எங்கள் இதயம் அமைதி அடையாது. நம்ம அதுதான் மகிழ்ச்சியின் அடையாளம். கடவுள்கிட்ட ஓய்வடையும் வரை நம்ம என்ன செய்ய முடியாது? அமைதியாக இருக்கக்கூடாது, செயல்படணும், ஆண்டவருக்குள்ள செயல்படணும். புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசியார் என்ன சொல்றார் தெரியுமா? மகிழ்ச்சி என்பது அதிகம் வைத்திருப்பதில் அல்ல, குறைவில் திருப்தி அடைவதில் உள்ளது. இருக்கிறதுல திருப்தி அடைவது. புனித தெரேசா, குழந்தை தெரசம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, சிறிய செயல்களையும் பெரிய அன்புடன் செய்வதே மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். நம்ம பெருசா செய்யறமா இல்லை, சிறுசா இருந்தாலும் அதை மகிழ்ச்சியா கொடுங்களேன். அது உங்களுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியான ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். பிரைஸ் தி லார்ட். இது நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க இது மாதிரி. அதனால நீங்க இன்னையிலிருந்து அன்னை மரியாளிடமிருந்து பெற்றுக்கொள்கிற ஒரு அபிஷேக வல்லமை மகிழ்ச்சியாக இருப்பது. அன்னை மரியாள் ஆண்டவருடைய திருத்தலத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு பரிந்துரைத்து ஜெபிக்க போகிறாங்க. மகிழ்ச்சியின் அபிஷேக தைலம் உங்கள் மீது ஊற்றப்பட இருக்கிறது. இரத்த கோட்டைக்குள்ளே வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் துன்பத்தில் நிறைக்க போகிறார். இல்லை, துன்பத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை அந்த துன்பத்தை மகிழ்ச்சியாக எடுத்து செல்ல அன்னை மரியாளுக்கு கொடுத்த அதே வல்லமை உங்களுக்கும் கொடுக்க போகிறார். எல்லாரும் சேர்ந்து பாடி துதிப்போமா?
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எல்லோருமாய் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியார் பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவர் உன்னை விடுவிக்கிற நேரம் இது. எல்லாரும் துதிங்க. கட்டுகள் உடைக்கப்படுகிற நேரம். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, தீங்கும் தீண்டாது. வல்லமை, பரிசுத்த வல்லமை உன்னை கொடுக்கிறது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹalleluya ஹalleluya. அப்படியே கரங்களை மார்பிலே வைத்து அப்படியே எல்லாரும் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்கள் துயரங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்று விடுவிக்கிறார் உன்னை. அன்னை மரியாளை விடுவித்தவர் இப்பொழுது உன்னை விடுவிக்கிற தேவன். இது உன்னுடைய கவலை கண்ணீரை மாற்றுகிற தேவன். வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், வலிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அப்படியே கண்களை மூடுவோமா? ஒரு விசை கண்களை மூடி, உன் வேதனை என்ன, வலி என்ன? இதோ என் வேதனை யாருக்கு தெரியும் என்று நினைத்தாயோ? என் வலி யாருக்கு தெரியும்? இந்த ஃபாதர் மகிழ்ச்சியாயிருன்னு சொல்லிட்டாரு. ஒவ்வொரு நாளும் நான் நரகத்தில் கிடக்கிறேன் அப்பா. என் வேதனையை யாரிடத்திலே சொல்லுவேன்? கலங்கி வந்தாயோ மகனே, நீ கலங்கி வந்தாயோ மகளே, உன் கலக்கத்தை நான் அறிவேன் என்று ஆண்டவர் உனக்காய் சொல்லுகிறார். உன் வேதனையை மாற்றுகிறவர்,
இதோ உன் தாய் உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல. அன்று கானா ஒரு திருமணத்திலே இதோ அத்தனை பேர் வேடிக்கை பார்த்தார்கள், வேதனைப்பட்டு இருப்பார்கள், ஆனால் செயல்பட முடியவில்லை. அன்னை மரியாதை பரிந்துரைத்து ஜெபித்தார்கள். மகனே, இந்த பிள்ளைகளுடைய வேதனையை என்னால் பார்க்க முடியவில்லை அப்பா. இதோ இந்த இடத்துல இப்படி நடந்திருக்க கூடாதுதா மகனே, இதோ நீ ஏதாவது செய்வாயா? கண்டிப்பாக நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார். என் மகனே, மகளே, இந்த ஆண்டவர் உனக்காய் அன்னை மரியாள் பரிந்து பேசுகிறார். கண்களை மூடுவாயா? கண்களை மூடி இந்த தாயிடத்திலே நம்பிக்கையோடு செவி. ஒரு சகோதரி சாட்சியம் எனக்கு சொன்னார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதோ அவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவராக இருந்தார்கள். பிறகுதான் மாற்று ஆண்டவருக்குள்ளே வந்தார்கள். ஒரு மகனுக்கு உடல்நிலை சரியில்லை. மருத்துவரிடத்தில் அடிக்கடி கூட்டிக் கொண்டு போனார்கள். அந்த மருத்துவர் இனிமேல் இங்கே கூட்டிக் கொண்டு வரக்கூடாது, இதுக்கு மேல் இந்த பிள்ளைக்கு நான் வலி மாத்திரையை கொடுத்தால் அவன் இறந்து போவான், சிறு பிள்ளையா இருக்கிறான், நீ ஆஸ்பத்திரி மெட்ராஸுக்கு கூட்டிட்டு போ, அங்குதான் ஆபரேஷன் செய்வார்கள் என்று சொன்னார். அவர்கள் ஓடி போய் ஒரு குடும்பத்திலே சொல்லி அழுத பொழுது அவர்கள் சொன்னார்களாம், இதோ அன்னை மரியாள் அந்த அந்த கோயிலில் இருக்கிறாங்க, மாதாட்ட போய் நீ சொல்லுப்பா, மாதாம்மா ஏதாவது செய்வாங்கன்னு சொன்னாங்க. பல லட்சங்கள் பல லட்சங்களை செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம். கணவன் இல்லாத குடும்பம், 10 வீட்டில் வேலை செய்து குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு சோறு போடுகிற தாய், வேதனையில் என்ன செய்வதென்று தெரியாது. அந்த மாதாவுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து அவர் மடியை விரித்து கொண்டு அழுதார். என் பிள்ளைக்கு வாழ்வு கொடுங்க தாய். இதோ கடைசியாக ஜெபித்து விட்டு சென்ற 2 நாட்களுக்குள் மகனுக்கு வழி வந்தது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. டாக்டர் விரட்டுகிறார், கம்பவுண்டர் உள்ளே விடலை. புலம்பிக் கொண்டே அந்த தாய் உட்கார்ந்து கொண்டிருந்தார். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கடைசியா மகனை உள்ளே கூப்பிட்டார். டாக்டர் வந்து தொலைக்க சொல்லு, என்ன சொன்னாலும் இந்த அம்மாளுக்கு புரியல, இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? டாக்டர் அவருடைய பலவீனத்திலே புலம்பினார். இதோ அவர் நல்ல டாக்டர் தான், அவருக்கு என்ன செய்வதென்று தெரியல. அப்படியாக அவர் புலம்பினார். அந்த மகனை அவர் சோதிப்பதற்காக படுக்க வைத்திருந்தார். அப்பொழுது ஒருவர் உள்ளே வந்தார். இந்த தாய் என்னிடத்திலே சொன்னார்கள், உயரமான ஒரு உருவத்தில் இருந்தார் ஒருத்தர், தாடி வச்சிருந்தார், சிவப்பா இருந்தார். இது அவர் உள்ளே வந்தார், என்னை பார்த்து சிரித்தார். அவர் உள்ளே போனார். டாக்டர்கிட்ட சொன்னார், இந்த ஒரு முறை மட்டும் அவருக்கு நீர் வைத்தியம் பார், இனிமேல் அந்த மகன் இங்கே வரமாட்டார் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அவர் வெளியே போய்விட்டார். அந்த டாக்டர் அந்த மகனை பரிசோதித்து பார்த்த பொழுது அந்த மகனிடத்தில் எந்த வியாதிக்கான அடையாளமே இல்லை. இதோ அவன் மீண்டும் பிறவி எடுத்த பிள்ளையை போல இருந்தான். இதோ அந்த டாக்டர் சொல்லிக் கொடுத்த எல்லாவற்றையும் அவன் செய்தான். வலி இருக்கிறதா? இல்லை. இதோ அவன் முழுமையாய் குணமடைந்திருந்தான். அப்பொழுதுதான் அந்த டாக்டர் அந்த தாயை கூப்பிட்டு கேட்டார், இந்த இப்போ வந்து சொல்லிட்டு போனாரே ஒருத்தர், அவர் யார், உனக்கு தெரிந்தவரா என்று கேட்டார். அந்த தாய் சொன்னாங்க, எனக்கு தெரியாது டாக்டர், சொல்லிட்டு ரூமுக்குள்ள தானே, உங்க ரூமுக்குள்ள தான் போனாரு. அவர் சொன்னார், இல்லம்மா, சொல்லிட்டு வெளியில இல்லம்மா போனாரு. வெளியில் இருக்கிற தாய்க்கு அவர் உள்ளே போனதே போல இருந்தது, உள்ளே இருக்கிற மருத்துவருக்கு அவர் வெளியே போனதே போல இருந்தது. அந்த இடத்துல ஒரு அற்புதம் அதிசயத்தை அன்னை மரியாள் பரிந்துரையினாலே நடந்து ஆண்டவர் இறங்கி வந்து செய்தார். பிள்ளைகள் இந்த உண்மை அவர்கள் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சாட்சியாக. இது ஆண்டவர் உன்னை வெறுமையாய் விடவே மாட்டார். இந்த இடத்திற்கு வந்த உன்னை துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கிற தாய் உனக்காய் பரிந்து பேசுகிறார். அவருடைய பரிந்துரை என்பது மனிதருடைய பரிந்துரை போன்றது அல்ல, அது ஆழமான பரிந்துரை, அற்புதமான பரிந்துரை, உனக்காக விடுதலையை கொடுக்க போகிற அதிசய பரிந்துரை. இதோ இந்த மாதத்தினுடைய இந்த முதல் வழிபாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அன்னை மரியாள் கொடுக்கிற அற்புத பரிசு, நீ காணப்போகிற விடுதலை. அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இதோ உனக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வத்துக்கு நன்றி செலுத்துங்க. தெய்வம் இந்த இடத்திலே உங்களை இன்னும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க போகிறார், பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். இந்த கிருபைக்காக நாம் எழுந்து அர்ப்பணிக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரைக்கு செவிசாய்த்து நமக்காக செயலாற்றுகிற அந்த ஆண்டவருடைய அரும்பெரும் செயல்களை எடுத்துரைத்து ஆண்டவரில் அகமகிழ்வோம். எழுந்து அர்ப்பணிக்கிட்டு மாண்பியர் கீதம் பாடுவோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய
இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூயமறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.